இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரத்தில், யோசுவா 24வது அதிகாரம், அதில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிற உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். எல்லாரும் சொல்லாமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இந்த ஒரு பார்வை என்னைக்கு நமக்குள்ள வருகிறதோ, நானும் என் வீடும் என்கின்ற பார்வை நமக்குள்ள என்றைக்கு வருகிறதோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. ஒரு போராட்டமும் நமக்கு இல்லை. தேவன் நம்மை விசாலத்தில் கொண்டு போய் வைக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நானும் என் வீட்டாரும் என்ற அனுபவம் இருக்கிறது? தயவுசெய்து கையை தூக்கிடாதீங்க. இது ஒரு பயங்கரமான ரகசியம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செவிப்போம் என்பது, அந்த கர்த்தர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை நீங்கள் முதல்ல சேவிக்கும் போது தான், கர்த்தர் உங்கள் இருதயத்தில் நீங்கள் தரித்து கொள்ளும் போது தான் என் வீடு என்கின்ற அனுபவமே உங்களுக்குள்ளே வரும். நான் சொல்கிறது புரியுதா? கவனிங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்கிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு இருக்கிறதா? வீட்டுக்குள்ளேனா அன்பு இல்லை. ஆனால் எப்பொழுது நமக்குள்ள தேவன் ஒரு வெற்றியை கொடுக்கிறார், ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரு மனிதனுடைய பரிபூர்ணம் எப்போ அவனுக்குள்ளே பரிபூர்ணம் வருகிறது என்றால், நானும் என் வீடும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நானும் என் வீடும் என்கின்ற அந்த பார்வை உள்ள வரும் பாருங்க. அப்பதான் அந்த மனிதனுக்குள்ள ஒரு பரிபூர்ணம் வருகிறது. ஏனென்றால் யாக்கோபுக்கு இந்த வெளிச்சம் தெளிவாக கிடைச்சிருச்சு. இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறு அல்ல, பெத்தேல் என்று பெயரிட்டார். அந்த ஸ்தலத்துக்கு என்ன பேர் வச்சார்? பெத்தேல் என்று பெயரிட்டார். ஆக தேவனுக்கு என்ன தேவை என்றால் வீடு. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுங்க? உறவுகள் இருக்கிறது. வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? உறவுகள் இருக்கிறது. உறவுகளுடைய அஸ்திபாரம் என்ன? அன்பு. அப்ப நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இங்கே யோசுவா சொல்லுகிறார். இந்த வசனத்தில் மொத்தம் எத்தனை சேவிப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சேவிப்பாய், சேவிக்கிறது, சேவிப்பீர்கள் என்கின்ற இந்த சேவி என்பதனுடைய எபிரேய பதம் பார்த்தீங்கன்னா ஆபத் அப்படி இருக்கும். ஆபத், ஐன், பெய்த், டாலத், அந்த வார்த்தை அந்த எழுத்தில் எழுதப்பட்டிருக்கும். மொத்தம் எத்தனை சேவிக்கிறது? இந்த சேவித்தல் என்றால் என்ன அர்த்தம்னா, டு சர்வ் அல்லது ஒர்க், அதாவது வேலை செய், அவர்களுக்கு பணிவிடை செய். நல்லா கவனிங்க. தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய். சேவிப்பது என்றால் என்ன அர்த்தம்னா, யாருக்கு பணிவிடை செய்? கர்த்தருக்கு சேவை செய். எப்பொழுது கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நாம் தரித்து கொள்ளுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே நாம் மரிக்கிறோமோ, அப்பொழுதுதான் யா வீடு என்கின்ற அந்த அனுபவம் வரும். அன்பானவர்களே, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஏன் இன்னைக்கு சண்டை? ஏன் இன்னைக்கு சமாதான குலைச்சல்? ஏன் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போராட்டம்? அப்படின்னா என் வீடு இல்லை. இன்னும் உங்கள் மனதுக்குள்ள என் வீடு என்கின்ற அனுபவம் வரல. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை சேவிக்கவில்லை. அப்படியே நீங்கள் எப்படி எடுத்துங்க, நாம் கர்த்தரை சேவிப்போமே ஆனால் என் வீடு என்கின்ற அனுபவம் வந்துடும். என் வீட்டாருக்கு சேவை செய்வேன். நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்றால், கர்த்தர் என் ரட்சகர் என்றால் அது எப்படி வெளிப்படும்னா, என் வீட்டாருக்கு என்னுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது. அது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது என்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கும்.
அப்போ நான் என் வீட்டாருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சரியாக செய்து முடித்து விடுவேன். அப்படி நான் சரியாக செய்து முடித்துட்டேன் அப்படின்னாவே நான் பரிபூர்ணம் அடைந்து விட்டேன் என்று அர்த்தம். இந்த வசனத்தில் எத்தனை சேவிப்பா இருக்கிறது? வாசி சொல்லுங்க பார்க்கலாம். 6. மறுபடியும் என்னங்க? சரி, நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தரை சேவிக்கிறது 1, 2. அடுத்தது, உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? 2 என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த 3 தேவர்களை சேவிப்பீர்களோ? 4 நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? அப்புறம் எத்தனைச்சு? 5. அப்புறம், நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஆமேனா? சரி, இன்னொரு 3 நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வசனத்தை நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா 13 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 13 அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல யோசுவாவுடைய கடைசி நாட்களில் இந்த சத்தியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் காண்பித்து விட்டு போகிறார். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசம், கவனிங்க, கொஞ்சம் உயர்நிலையில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பண்படுத்தாத தேசம், வீடு என்பது உங்களுடையது இல்லை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இங்கே யோசுவா சொல்லுகிறாரு. இந்த இடத்துல தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால், என்னுடைய வீடு என்று சொல்லுவது அடிமைதனம். நான் இருக்கிற வீடு என் கர்த்தருடையது. என் வீட்டின் தலைவர் என் கர்த்தர். நான் சொல்றது புரியுதா? ஒரே ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். யார் யாரெல்லாம் என் வீடுன்னு இதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்குதா இல்லையா? உன்னை எகிப்து என்கின்ற அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆக என்னுடைய வீடுன்னு சொல்றது அடிமைத்தனம், அடிமை. நான் இருக்கிற வீடு என் கர்த்தருடையது. என் வீடு என் கர்த்தருடையது. ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீடு யாருடையது? கர்த்தர் இருக்கிற வீட்டில் என்ன இருக்குன்னா சர்வீஸ் இருக்கும், அதாவது பணிவிடை இருக்கும், அதாவது நன்மை இருக்கும். கர்த்தர் இருக்கிற வீட்டில் நன்மை இருக்கும். நான் என் வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியா செய்வேன். நல்லா கவனிங்க. ஏன்னா கர்த்தர் என் வீட்டின் தலைவராக இருக்கிறார். நான் கட்டாத வீடு இது. நான் கட்டல, என் கர்த்தர் எனக்கு கட்டினார். ஏனென்றால் என் கர்த்தர் என் ரட்சகராக இருக்கிறார். அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் அவர்தான் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா. சகல அதிகாரமும் என் கர்த்தருடையது. ஒருவேளை நான் வீட்டு கூட்டெல்லாம் வைக்கும் போதெல்லாம் எப்படிப்பட்ட மனநிலையில் ஜெபிப்ப, ஆண்டவரே இது உங்கள் வீடு. ஆமேனா? யான் வீடுன்னு சொல்கிறவன் நல்லா கவனிங்க. நாமெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. தேவன் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தார். சர்வத்துக்கும் அதிகாரி யார் என்றால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கும் அதிகாரி. ஆமேனா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய கிருபையினால தான் நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆக இங்க கர்த்தர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், வாசிய மறுபடியும் அந்த 13ஆம் வசனத்தை. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும். இப்ப சொல்லுங்க, நான் கட்டல என் வீட்டை. எல்லாம் எத்தனை சொல்றீங்க? என் வீட்டை நான் கட்டல, என் வீடு கர்த்தருடையது. என் வீடுன்னு சொல்றவன் எங்க இருக்கிறவன்? எகிப்தில் இருக்கிறான். என் வீடுன்னு சொல்றவன் எங்க இருக்கிறான்? இது கர்த்தருடைய வீடு. இந்த வீட்டுக்கு தலைவர் என் கர்த்தர். என் கர்த்தர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி மீட்டதினால, என்னை மீட்டதினால, எல்லாவற்றையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கர்த்தர் கொடுத்ததினால நான் எல்லாவற்றையும் அந்த பலனை அனுபவிக்கிறேன் என்கின்ற வெளிச்சம் நமக்குள்ளே இங்கே வர வேண்டும். நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாரும் சொல்லுங்களேன். என் வீடு யார் கொடுத்தது? என் கர்த்தர் கொடுத்தார். என் இயேசு ராஜா எனக்கு கிருபையாய் கொடுத்தார். காரணம் எதுக்காக கொடுத்தார்? உறவுகள் பலப்பட வேண்டும். கர்த்தர் என்னைக்கு உனக்கு உள்ள வருகிறாரோ அன்னைக்கு தான் நானும்
என் வீட்டாரும் என்கின்ற பார்வை உனக்கு வரும். இது என் கர்த்தர் கொடுத்த வீடு, நான் கட்டாத வீடு, நான் கட்டாத பட்டணத்திலே நான் சுகமாய் அவர் கொடுத்த பலனை அனுபவிக்கிறேன். அப்புறம் அந்த வாசியை தொடர்ந்து, அவைகளில் குடியிருக்கிறீர்கள், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். வேலை உன்னுடையது அல்ல, வேலை உன்னுடையது. நீ பிறக்கும் போதே யாரு என்னென்ன வேலை செய்றீங்க? நீ பிறக்கும் போதே டிரைவராக பிறந்தியா? நான் டிரைவராக தான் ஆக போகிறேன். நீ பிறக்கும் போதே ஒரு வெல்டரா வந்தியா? நான் வெல்டராக போகிறேன். நீ பிறக்கும் போதே ஒரு மேனேஜராக வந்தியா? இல்லை நீ பிறக்கும் போதே இந்த பிளான் பண்ண வந்தியா? எதுவுமே என்னுடையதில்லை, என் வேலையை என் கர்த்தர் கொடுத்தது. அவர் கொடுத்த பலனை நான் புசிக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் மனசாட்சியிலிருந்து, அடி மனசிலிருந்து எனக்கு ஒரு தகுதி இல்லை ஏசப்பா, எல்லாமே எனக்கு நீங்கள் தானே யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கையெழுத்தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 13ஆம் வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கின்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, என் பரிசுத்த நீரே, என் மீட்பரும் நீரே ஆண்டவரே. ஆக அவர் கொடுக்கிற பலனை மட்டும் நான் புசித்து கொண்டிருக்கிறேன். யோசுவா தெளிவாக சொல்றாரு. யோசுவாவுக்கு தெளிவாக தெரிகிறது, நான் என் கர்த்தரை மட்டுமே சேவிப்பேன், என் கர்த்தருக்கு மாத்திரமே நான் பணிவிடை செய்வேன். என் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். என் கர்த்தருக்கு தேவை அன்பு. என்ன பிதாவுக்கு தேவை? அன்பு. அப்படியானால் என் கர்த்தரை நான் சேவிப்பது உண்மையானால் என் வீட்டாருக்கு நான் சேவை செய்வேன். அவள் தான் முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனத்தை, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறார், அவரே ஜெயம் எடுத்திருக்கிறார், அவரே பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்தான் ராஜாதி ராஜா. அவர் கொடுத்தது தான் என் வீடு. ஆமென். அவர் கொடுத்தது தான் என் வேலை, அவர் கொடுத்தது தான் நான் அனுபவிக்கிற எல்லா பலன்களும். அவருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அவருக்கு எல்லா காலத்திலும் துதிகன மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. என்னது, எதுக்கு பயப்படணும்? உன் வீடு கர்த்தர் கொடுத்தது. நீ கட்டாத வீடு, நீ நாட்டாத திராட்சை தோட்டம், நீ நடாத ஒலிவ தோப்பு, அதனுடைய பலனை நீ புசிக்கிறாய். உனக்கு வேலை செய்யறதுக்கான பலனை அவர் கொடுக்கிறார். உனக்கு வேலையை கொடுத்தவர் அவரே. ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது ஜபத்தோட போங்க. அப்பா நீங்க கொடுத்த வேலை, ஒரே ஒரு வாயை திறந்து சொல்லிட்டு போங்க, ஏசப்பா நீங்க கொடுத்த வேலை. ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பா நீங்க கொடுத்த வேலைக்கு நான் போறேன் ஏசப்பா. வேலைக்கு போய் முடிச்சுட்டு வந்து குடும்ப ஜபத்தில், ஏசப்பா நீங்க கொடுத்த வேலையை நான் இன்னைக்கு நல்லா செஞ்சு ஏசப்பா. உங்க கம்பெனிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களா? நீங்க போற கம்பெனிக்கு நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு தான் உங்களை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாரு. நல்லா சக்சஸாக ஓடும் கம்பெனி. நீங்க போற கம்பெனியோ ஆஃபீஸோ சக்சஸாக இருந்தால் தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா போயிட்டு எல்லாரும் திட்டுறது பிடிச்சிக்கின்னு, சூப்பர்வைசர் சரி கிடையாது, மேனேஜர் சரி கிடையாது, இவன் சரியில்லை, அப்போ யார் தான் சரி? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படிலாம் பார்க்காம தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த இந்த கம்பெனி, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. ஏன் பயப்பட வேண்டும்? அவரே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தரிக்கப்பட்டவர். அவரை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். அவருடைய கிருபையினால தான் என் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு இப்ப வாசிப்பாக தொடர்ந்து, அவரை உத்தமமும், அவரை யாரை? கர்த்தரை. யாரை? கர்த்தரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இதுல ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிறாரு. நீங்க யாரை சேவிக்கிறீங்க? நீங்க உங்க கர்த்தரை உத்தமமும் உண்மையுமாய் சேவி. நல்ல கவனிங்க. கர்த்தரை உத்தமமும் உண்மையுமாய் நீ சேவிக்கிறது உண்மையானால் உன் கண்ணில் உன் வீட்டார் வெளிப்படுவார்கள்.
உன் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளில் உத்தமமும் உண்மையும் இருக்கும். உன் குடும்ப உறவில் உத்தமமும் உண்மையும் இருக்கும். கர்த்தரை என் இரட்சகர் என்று சொல்லி, இப்போ பவுல் சொல்றார் இல்லையா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கலாம். இப்போ உன் உறவுல, உன் குடும்ப உறவுல உத்தமமும் உண்மையும் இருக்குதா? நான் என் கர்த்தரை என் இரட்சகராக, இதை பாருங்க, தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருக்கணும். தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு ஏற்பட்டு, என் கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று அவரை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, அவரை நீ உத்தம சேவிப்பது உண்மையானால் உன் குடும்பத்தாருக்கு நீ சேவை செய்வாய். அந்த சேவையில் உத்தமம் இருக்கும். உத்தமி என்பது பர்ஃபெக்ஷன், அந்த பரிபூரண, அந்த உத்தம அனுபவம் நமக்கு உள்ளே இருக்கும். ஆக தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், உறவுகளில் உத்தமமும் உண்மையும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் தான் இங்கே யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் என்ன அர்த்தம்? இவர் வசனத்தை அறிந்தவராய், இரட்சகரை அறிந்தவராய், தன் வீட்டாரையும் இந்த வசனத்தில் நடத்துகிறார். ரட்சகருக்குள் நடத்துறாரு. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் ஏதோ ஒரு பக்கம் போகுது, நான் ஒரு பக்கம் போறேன், அப்படி அல்ல. என் வீட்டாரையும் இந்த வசனத்துக்கு உட்படுத்தி உத்தமமும் உண்மையுமாய் நடக்க செய்வேன் என்று தான் இங்கே அறிக்கை செய்கிறார் யோசுவா. என் வீட்டார், என் பிள்ளைங்க இப்ப என்ன செய்யறாங்க? என் பிள்ளை என்ன படிக்கிறான்? என் பிள்ளை நல்லா படிக்கிறானா? அதாங்க உண்மையும் உத்தமமும். ஏதோ கையில் காசை கொடுத்துட்டு நீ ஸ்கூலுக்கு போ வா. 4வது படிக்கிற பிள்ளைக்கு, 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மானு எழுத தெரியல. உன் பிள்ளை எத்தனாவது படிக்கிறான்? என்ன படிக்கிறான்? எப்படி படிக்கிறான்? உன் பிள்ளைக்குள்ள அந்த பலன் இருக்குதா? உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி, என் பிள்ளை என்ன, என் பிள்ளையுடைய நன்மை எப்படிப்பட்ட நன்மையாக இருக்கிறது, என் மனைவியினுடைய நன்மை எப்படி இருக்கிறது, என் கணவனுடைய நன்மை எப்படி ஆராய்ச்சி பண்ணி அவருடைய நன்மையை யோசிப்பான் பாருங்க, அவன் தான் உத்தமன். என் குடும்பத்தாரை நான் விசாரிக்க வேண்டியது என் கடமையா இருக்கிறது. அப்போ உனக்கு வசனம் தெரியணும். நீ முதல்ல உத்தமமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை உத்தமமாய் நீ சேவிக்க வேண்டும். கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ள வாசமாய் இருப்பது உண்மையானால், நான் சொல்றது ஒரே கான்செப்ட், இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனுடைய பிள்ளை என்று கிறிஸ்துவினுடைய அந்த பலியை உத்தமமாய் ஏற்றுக்கொண்டவன் தம்முடைய உத்தமத்தை தன் குடும்பத்தில் காண்பிப்பான். கர்த்தருக்கு பயந்து, அவர்தான் ராஜாதி ராஜா. தேவனுக்கு குடும்பம் தேவை. தேவனுடைய ஒரே ஒரு தேவை குடும்பம். தேவன் நமக்கு அப்பாவாய் இருக்கிறார், நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆக குடும்பத்தில் தான் இந்த அன்பு இருக்கும், இந்த குடும்பத்தில் தான் உறவும் உத்தமமும் இருக்க வேண்டும். ஆக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்குள்ள உத்தமமாக இருக்கிறது உண்மையானால், நான் கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மை ஆனால், நான் முதல்ல தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய வீட்டிலே நான் இருப்பது உண்மையானால் என் வீட்டில் நான் உத்தமமாக இருப்பேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரத்தில், எபேசியர் 2வது அதிகாரத்தில் நாம் யாருடைய வீட்டார்? முதல்ல நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். அங்க வாசிங்க, எங்க தெரியுமா வாசிக்கணும்? 15 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர்னா யாரு? வாசிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு, எல்லாம் சொல்லுங்க பகையை, எல்லாம் ஆமென் சொல்லுங்க, பகையை சிலுவையினால் கொன்று, ஏசப்பா என் பாவத்துக்காக செத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இதுதான் கர்த்தரை உத்தமமாய் சேவிப்பது. கர்த்தர் என் இரட்சகர், பகையை சிலுவையினால் கொன்று. எது பகை? எதை சிலுவையில் சாகடித்தார் ஏசப்பா? சிலுவையில் ஏசப்பா செத்தாரா? எல்லாம் கவனிங்க, என்ன கவனிங்க, இதை மட்டும் புரிஞ்சுங்களேன். ஏசப்பா சிலுவையில் மாம்சத்தில் வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் செத்தார். அப்ப எது பகை?
எது பகை? என் மாம்சம்தான் பகை. என் கர்த்தர் என் இரட்சகர். நான் பிதாவை அறியாதிருந்தேன், தேவனை அறியாதிருந்தேன். கிறிஸ்து இயேசு எனக்காக வெளிப்பட்டு மாம்சத்தில் இருக்கிற என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டு பகையை சிலுவையில் கொன்றார். அவரோடு நான் செத்தேன். நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் செத்தாதான் உங்க குடும்பத்தாருக்கு உத்தமமாக இருக்க முடியும். சும்மாங்காட்டி ஏமாத்திடாதீங்க. அவர் பகையை சிலுவினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்னை ஒப்புரவாக்கி விட்டார். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் கர்த்தர் தேவனோடு கூட என்னை ஒப்புரவாக்கி விட்டார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஒரே ஒரு வாஞ்சை எல்லாம் என்னது? தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். என் கர்த்தர் அவர் மூலமாய் என்னை அவர் சேர்த்து விட்டார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இயேசு கிறிஸ்து என் கர்த்தர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிதாவினிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இதுதான் கர்த்தரை சேவிக்கிறது. இந்த சேவகம் எனக்குள் இருக்குமேனால் அப்பதான் என்ன வரும்னா, நானும் என் வீட்டார் என்கின்ற அனுபவம் வரும். இயேசு கிறிஸ்துவோடு நான் செத்தேன் என்கின்ற அனுபவம் இருந்தால் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கர்த்தர் என்னை என் பிதா கிட்ட சேர்த்துட்டாரு என்ற சந்தோஷம் வரும். நம்முடைய மனதெல்லாம் எதுக்கு ஏங்கணும் தெரியுமா? அப்பா, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, என் பரமபிதாவே உங்களை நான் தரிசிக்கணும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை நிறைவேற்றுகிறார். ஆக கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே தரித்து கொள்ளும் போது 19 வசனத்தை வாசிக்கலாமே. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. யாருடைய வீட்டாரா இருக்கிறோம்? இயேசு ராஜா நாமத்தில் நம்ம யாருடைய வீட்டார்? எல்லாரும் யாருடைய வீட்டார்? தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். நல்லா கவனிக்கிறோம். தேவனுடைய வீட்டார். நான் தேவனுடைய வீட்டானாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வீடு யாருடைய வீடு? தேவனுடைய. யா வீடுன்னு சொன்னா அது எகிப்து. வெளியே இருக்கிறான் பாருங்க. இயேசு ராஜாவை அறியாமல் இருக்கிறானே, அந்த மனுஷெல்லாம் என்ன சொல்லுவானா? நான் கஷ்டப்பட்டு என் வீட்டை கட்டினேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எல்லாமே தேவனுடைய கிருபை என்பதை அவன் அறியவில்லை. அதனால அவன் அடிமைத்தன வீட்டில் இருக்கிறான். ஆனால் நீங்களும் நாங்களும் தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் தேவனுடைய வீட்டார், என் வீடு தேவனுடைய வீடு. அப்படின்னா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ கர்த்தர் பகையை சிலுவையில் கொன்று என்னை தேவனிடத்தில் சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், என் குடும்பத்தாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை இரவும் பகலும் தூங்காமல் கண் விழித்து என் குடும்பத்தாருக்காக நான் சேவை செய்வேன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? கர்த்தர் என் இருதயத்துக்குள் இருப்பாரே ஆனால் நானும் என் வீட்டாரும் எங்கள் கடமையை நாங்கள் செய்வோம். என்ன கடமையை சொல்றாரு? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம் அதில் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் இல்ல 18 மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாம் கவனிங்க. இந்த பிரசங்கத்தெல்லாம் நீங்க பலமுறை நம்ம பிரசங்கித்திருக்கிறோம். இந்த பிரசங்கத்தில் எத்தனையோ கேட்டிருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி கொஞ்சம் ஒரு புது ரூட்டில் கொஞ்சம் தயவு செய்து வாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கங்க. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு, அங்கே ஒரு வேர்டு போட்டிருக்காரு, கர்த்தருக்கு ஏற்கும்படி. அப்படியே என் புருஷன் தான் எனக்கு எல்லாம், அப்படியே அல்ல. வசனம் உங்களுக்கு தெரியுமா? என் புருஷன் என்ன பண்ணுறாரு, என் புருஷன் செய்வது சரியா என்பதெல்லாம் நீங்கள் நிதானித்து பார்க்கணும். வசனம் உங்களுக்குள்ள புரியணும். அதனால்தான் மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்.
இப்போ யோசுவா சொல்றாரு, என்ன சொல்றாரு? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வேத வசனம் தான் என் கர்த்தர். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி எங்களால் வாழ முடியல, ஆனால் கர்த்தர் என் ரட்சகராக இருப்பாரே, ஆனால் நானும் என் வீட்டாரையும் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வைப்பேன் என்று யோசுவா உறுதிப்படுத்துகிறார். இது எல்லாரால முடியாது. எப்படி? மனைவி கர்த்தருக்குள்ள புருஷனுக்கு எல்லா காலத்திலையும் கீழ்ப்படியணும். அப்போ இந்த புருஷன் என்ன செய்றார்னா, என் கர்த்தரை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நான் என் மனைவி எனக்கு எல்லா காலத்திலும் கீழ்ப்படியும்படியாய் என் மனைவிக்கு நான் போதிப்பேன். கிறிஸ்துவின் அன்பை எனக்குள்ளிருந்து என் மனைவிக்கு காண்பிப்பேன். என் மனைவி எனக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவள் எல்லா காலத்திலும் எனக்கு கீழ்ப்படிவாள் என்பதுதான் அர்த்தம். கர்த்தரையே சேவிப்பது என்றால் இந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவது. அப்ப மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படி. அடுத்தது புருஷர்கிட்ட சொல்றாரு, வாசி. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள். இப்போ மனைவி கிட்ட கசந்துக்காதேன்றாரு. எத்தனை பேர் கர்த்தரை சேவிக்கிறீங்க? இப்ப என் மனைவியை நான் கசந்து கொள்ளவே மாட்டேன். ஏய், என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிற நீ? என்ன துணியை துவச்சி வச்சுக்கிற நீ? என்ன நீ இப்படி பண்றன்னு போயிட்டு அவங்கள போட்டு கசக்கி 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 பிடியிருத்து. எத்தனை பேர் நானும் என் வீட்டார கர்த்தரை சேவிக்கிறேன்னு சொல்றீங்க? ஒரு மனைவி தம் புருஷனுக்கு எல்லா கதையும் கீழ்ப்படுறா. ஒரு புருஷன் தம் மனைவியில அன்பு கூறுறான், கசந்து கொள்ளவே இல்லையா? கசந்து கொள்ளலையா? என் மனைவியை கசந்து கொள்ளவே இல்லை. சரி, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியுது? இப்ப யோசுவா சொல்றாரு, எதுவருங்க இந்த கான்செப்ட் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஜெயங்கொண்டவர்கள். உன் பிள்ளைங்க எல்லா காலத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படுறாங்க. கீழ்ப்படி வைக்கிறீங்களா? ஏய், கர்த்தருக்கு பயந்து உன் பிள்ளைய கர்த்தருக்கு பயப்பட வைக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் பிள்ளைக்குள்ள இருந்தா தான் பெற்றோருக்கு கீழ்ப்படியும். எத்தனை பேர் பிள்ளைங்களை உட்கார வச்சு வசனம் சொல்லி கொடுக்குற? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் பிள்ளைங்களை உட்கார வச்சு வசனம் சொல்லி கொடுக்குறா? பெற்றோருக்கு கீழ்ப்படியணுமா? நீ பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா அது சாபம். கர்த்தருக்கு பிரியமானது இது என்றால் நீ எல்லா காலத்திலும் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் வாய மூடுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்பா, இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இன்னைக்கு பிள்ளைங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இது அடிமையின் வீடு, சபிக்கப்பட்ட வீடு. தேவனுடைய வீட்டில் அடிமைத்தனம் இருக்குமா? அந்த வீட்டில் குடி இருக்குமா? குடி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரானா அது அடிமைத்தன வீடு. இன்னும் அது கர்த்தருடைய வீடு அல்ல. நானும் என் வீடு என்கின்ற பார்வை அங்கே இல்லை. அந்த வீட்டுக்குள்ள கஞ்சா சாப்பிட்டு உள்ள வர்றாங்க. அங்க டிவி சீரியல் பார்த்துக்கின்னு உள்ள ஆபாச காட்சிகளை உள்ள, அதெல்லாம் அடிமைத்தன வீடு. சண்டை இருக்கிற வீடு அடிமைத்தன வீடு. ஆனால் இங்க யோசுவா சொல்றாரு, நான் கர்த்தரை சேவிப்பேன் என்றால் என் குடும்பத்தாருக்கு நான் சேவை செய்வேன். அவங்களுக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எப்படி உடுத்துவாங்க, எப்படி இந்த வீட்டை வைக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த உறவுகளுக்கு சேவை செய்வது தான் கர்த்தருக்கு செய்கிற சேவை. நான் சும்மாங்காட்டி ரொம்ப பக்தி, சில பேரை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பக்தின்னு சொல்லி ஊரா சுற்றின்னு இருப்பாங்க. பிள்ளைங்க ஒரு மூளை, கணவன் ஒரு மூளை, மனைவி ஒரு மூளை இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரு கிரிப்பே இருக்காது. ஆனால் அவர் சொல்லு, நானும் என் வீட்டாரும் சரியாக சேவை செய்வோம், ஒருவருக்கொருவர் சரியாக சேவை செய்வோம். என் பிள்ளைங்களை சேவை செய்வதற்கு அங்கே சேவிப்பது என்பது சேவை செய்வது, ஒர்க் பண்ணுவது, வேலை செய்வது, சர்வ் பண்ணுறது. என் மனைவிக்கு இப்போ என்ன தேவை என்பதை அவருடைய உணர்வுல புரிந்து கொண்டு நான் செய்வது. ஏனென்றால் தேவனுக்கு தேவை குடும்பம். அந்த குடும்பத்தில் தான் உறவு இருக்கிறது. நானும் என் வீட்டாரும் என்றால் முதல்ல உனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்கும் உனக்கும் அவர் என் ரட்சகர் என்கின்ற அந்த உறவு, அந்த உணர்வு இருந்தால் தான் உன் குடும்பத்துக்கு நீ வேலை செய்ய முடியும். இன்றைக்கும் குடும்பங்கள்லாம்
பிரிஞ்சு பிளவுபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, குடும்பத்தில் அன்பு இல்லை. கணவன் காண்பிக்க வேண்டிய அன்பு மனைவி கிட்ட காட்டல. ஒரு மனைவி எப்படி தன் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு பிள்ளைங்க எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற உணர்வு இல்லை. காரணம், இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கவில்லை. இயேசு ராஜா இல்லாத வீடு அடிமையின் வீடு. அங்க எல்லா விதமான பாவங்களும் அந்த வீட்டில் இருக்கும். பிள்ளைங்க போய் லவ் பண்ணுதுங்க. அந்த அசிங்கம், அந்த அவமானம், அந்த ஒரு ஆபாசம் எல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருக்குது. எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ பெற்றோர் பார்த்துட்டு பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. உன் பிள்ளை வந்து சபையில் உட்காந்து வசனம் கேட்க முடியுதா? உன் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து உட்காந்து வசனத்தை கேட்க வைக்கிறியா? அல்லது நீ சொல்கிற காரியத்துக்கு உன் பிள்ளை கரெக்டாக கீழ்ப்படியுதா? அப்படியே உங்களை செக் பண்ணிங்க. அங்கே யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமை வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏனென்றால் தேவன் வீட்டின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவனாய் இருக்கிறார். அதனால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ வேதம் இங்கே சொல்லுகிற இந்த சத்தியத்தின்படி நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். குறிப்பாக சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவியில் பக்தியில் அவங்க நிறைய நேரம் கிடைக்கும். ஆண்டவரை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. தேவ அன்புக்குள்ளே வந்து ஒருவேளை தன்னுடைய கணவன் ஒருவேளை வசனத்துக்கு கீழ்ப்படினா கூட இவங்களுடைய கற்புள்ள நடக்கையில் தான் இவங்களை ஆதாயப்படுத்தணும் என்கின்ற அந்த கான்செப்ட் எல்லாம் பைபிளில் தெளிவாக இருக்குது. கர்த்தர் ஒரு ரட்சகராக இருந்தால் வசனத்து மேலே தாகம் வந்துடும். இந்த வசனத்தின்படியே என் குடும்பத்தை நான் உண்டாக்குவேன்னு சொல்லி வார்த்தைக்கு நேராக உங்களை தயார்படுத்தி இந்த குடும்பத்தை நீங்கள் சரியாக உண்டாக்குவீங்க. சரியாக கர்த்தருக்கு நேராக நானும் என் வீட்டார் என்கின்ற அந்த பார்வை வர வேண்டும். அவங்க என்ன பாவம் செய்கிறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க என்பது ஆராய்ச்சி பண்ணுறது அல்ல. அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு கடமை இருக்குது, என் பொறுப்பு இருக்குது. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் கணவன், என் மனைவி, இதெல்லாம் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல்ல நமக்குள்ளே வர வேண்டும். நல்லா கவனிங்க, கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். இந்த 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 புரிந்து கொள்ளுதல் நல்ல வேதத்தை உட்காந்து நல்லா தியானம் பண்ணிங்கன்னா இந்த வேத வசனத்தின்படியே நம்ம என்ன செய்யலாம், குடும்பத்தில் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை தேவன் எதன் அடிப்படையில் அவர் பேஸ் பண்ணி கட்டுறாரு அப்படின்னா, கணவன் மனைவி உறவிலிருந்து தான் குடும்பத்தையே அவர் என்ன பண்ணுறாருன்னா கட்டுறாரு. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் ஒருவராய் இருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தின்படியே நானும் என் வீட்டாரும் அப்படின்னா, என் வீட்டுக்குள்ள நான் என்னென்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்பதெல்லாம் தேவன் சரியாக வகுத்து வைத்திருக்கிறார். இப்போது நிறைய குடும்பங்கள் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, மனைவியை போட்டு அடிக்கிறது, மனைவி மேலே அன்பு செலுத்துறதே கிடையாது. மனைவி என்ன ஆனால் ஏதானா என்பதை குறித்த எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. அதே போல் கணவனை கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான பொல்லாத காரியங்கள் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இவங்களுக்கு சத்தியம் புரியல. கணவன் மனைவியும் இசைந்திருக்க வேண்டியவர்கள், அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் ஒருவராய் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நிறைய பேர் தவற விட்டுட்டாங்க. நானும் என் வீட்டார் என்றால் என் மனைவி யார், என் கணவன் யார்? தேவனுடைய பார்வையில் என் மனைவி யார்? தேவனுடைய பார்வையில் என் கணவன் யார்? தேவனுடைய பார்வையில் என் பிள்ளைகள் யார்? தேவனுடைய பார்வையில் என் பெற்றோர் யார்? இந்த பார்வையை புரிந்து கொண்டு அந்த உறவுக்கு தன்னை அர்ப்பணிப்பது தான் நானும் என் வீட்டாரும். இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்து விட்டு ஆதாமுக்கு உள்ளிருந்து ஏவாளை வெளியே எடுக்கிறார். ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா, ஒரே மனுஷனுக்கு உள்ளிருந்து ஒரு பெண்ணை வெளியே எடுத்து எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையில் படைத்த தெய்வம், தேவாதி தேவன், அவர் வார்த்தை சொன்னார், எல்லாமே உருவாயிருச்சு. ஆனால் குடும்பத்தை மட்டும் எப்படி உருவாக்குறார் அப்படின்னா, ஒன்றிலிருந்து அந்த ஒரு மனிதனுக்கு உள்ளிருந்து அதிலிருந்து வெளியே பிரித்தெடுத்து ஏவாளை பிரித்தெடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா குடும்பத்தை உண்டு பண்றாரு. என்னதான் அவருக்கு வேணும், அவருக்கு என்ன தேவை? முதல்ல அவருக்கு தேவை வந்து குடும்பம். கணவன் மனைவி என்பது
வேறு வேறு அல்ல. நானும் என் வீட்டார் என்கின்ற பார்வையில் கணவனும் மனைவி என்பது வேறு வேறு அல்ல. ஆதாம் தன் மனைவிக்காக தன் உயிரை கொடுத்து, தன் இரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அதிலிருந்து ஏவாளை அவர் என்ன பண்றனா உருவாக்கி தேவ சித்தத்தின்படியே ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி, உன் மனைவிக்காக நீ கிரயம் செலுத்தணும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் ஏதேனில் என்ன பாவம் நடந்துச்சு தெரியுமா? நானும் என் வீட்டார் என்கின்ற அந்த பார்வை ஆதாமுக்குள்ள விலகுச்சு. இவள் தான் என் மனைவி என்கின்ற அந்த கான்செப்டில் தான் ஆதாம் அங்கே சொதப்பல் நடந்துச்சு. இப்போ நல்லா கவனிங்க, மனைவி வேறு கணவன் வேறு அல்ல. இப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. இப்போ எலியாசர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமுடைய வாரிசாக இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கிட்ட பேசுகிறார். ஆபிரகாமே, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்க போகிறேன், உன் சந்ததியை பெருக்க போகிறேன் அப்படிலாம் நிறைய வாக்குத்தத்தம்லாம் கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையே இல்லை, எனக்கு வாரிசே இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே. இந்த தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் தானே எனக்கு வாரிசாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் சொன்னதும், நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர், நல்லா கவனிங்க, ஒரு பயங்கரமான மகிமையான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார். இந்த எலியாசர் உன் சந்ததி அல்ல, உன் வம்சத்தான், உன் சுதந்திரவாளி அல்ல, ஆபிரகாமே உன் கர்ப்ப பிறப்பேன்னுவார். ஏமா கொஞ்சம் பாயிண்ட் புரிஞ்சுங்க. நானும் என் வீட்டார் என்றால் ஆபிரகாமே, இந்த எலியாசர் உன் சுதந்திரவாளி இல்லை, உன் கர்ப்பம் அப்படின்வார். நல்ல கவனி, உன் கர்ப்பம். பாருங்க, ஏதேன்ல ஆதாம் எதை தொலைத்தான் என்றால் வீட்டை தொலைத்தான். இன்னைக்கு வரைக்கும் யாரும் வீட்டை கட்டலைங்க, உங்களுக்கு அன்பாய் சொல்றேன். நல்ல கவனி, ஆதாமுக்கு உள்ளிருந்து யாவால வெளியெடுத்தாரு. என்ன எடுத்தாரு? ஏற்கனவே சொன்ன இந்த ஜெல்லோயிவ் என்ற வார்த்தை என்பது டபுள். எல்லாமே இந்த நம்ம மார்பிள் இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் டபுளாக இருந்துச்சு. அதை அப்படியே அந்த விலா எலும்பு அப்படியே ஒன்று எடுத்து ஆதாமுக்கு உள்ள இருந்து கர்ப்பப்பையை வெளியெடுத்தார். ஆக மனைவி என்பவள், நல்லா கவனிங்க, மனைவி என்பவள் வேறு வேறு அல்ல. இவனுக்கு நல்லா இது என் வீட்டு அம்மா, இவன் என் வீட்டு அம்மா, இவன் வீட்டுக்காரன், அந்த பார்வையில் வந்துருச்சுன்னா நீங்க உங்க குடும்பத்தை சக்சஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட், நானும் என் வீட்டார் என்றால் இந்த உறவை தாண்டி போகிற எல்லா உறவுகளும் தேவனுடைய பார்வையில் பயங்கரம், அது பயங்கர கொடுமை. அது ஆபிரகாமுக்கு சொல்லுவார், உன் கர்ப்ப பிறப்பே. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? யாருடைய கர்ப்ப பிறப்பு? கவனிங்க, உன் கர்ப்பன்றாரு. ஏதேன்ல ஆதாம் தவறவிட்ட பாவம், இந்த ஏவாள் என் கர்ப்பம் என்பதை விட்டு தவறிவிட்டார். நல்லா கவனி, கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்போ நான் இது தொடர்ந்து கொஞ்சம் டீப்பாக போகிறோம், அதை கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 3 வாசி பார்க்கலாம். பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானத்தை அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பம். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். யாருடைய கர்ப்பம்? உன் கர்ப்பம். அல்லேலூயா. சாராள் யாருடைய கர்ப்பம்? ஆபிரகாமுடைய கர்ப்பம். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாராள் யாருடைய கர்ப்பம்? கவனிங்கப்பா, எல்லாம் கவனி. சாராள் யாருடைய கர்ப்பம்? ஆபிரகாமுடைய கர்ப்பம். இந்த பார்வை ஆபிரகாமுக்கு வருகிற வரைக்கும் அவர் கானான் தேசத்தை அப்படியே அலைய விட்டிருந்தார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பார்வை வந்துருச்சு, நானும் என் வீடும் என்கின்ற பார்வை ஆபிரகாம் வந்துச்சு. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறாரு, உன் கர்ப்பம். கையை தட்டி மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என் மனைவி என் கர்ப்பம். எல்லாம் ஒரு அறிக்கை பண்ண. ஏப்பா புருஷர்களே, வாயை திறந்து சொல்லு, என் மனைவி என் கர்ப்பம். சொல்ல மாட்டீங்களே? என் மனைவி என் கர்ப்பம். அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி பூமியை, எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம பலுகி பெருகணும். கணவன் மனைவி உறவு என்பது புனிதமான உறவு. ஆண்டவருடைய
ஆசீர்வாதம் மனுக்குலத்தின் மேலே என்னன்னா அவருக்கு பிள்ளைங்க தேவை. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி கொள்ளுங்க. பலுகி பெருகணும்னா கணவன் மனைவி தேவை, கர்ப்பம் தேவை. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல ஆகணும்னா உனக்கு கர்ப்பம் தேவை. இப்போ கர்த்தர் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். ஆதாமுக்குள்ளேருந்து ஒரே ஒரு கர்ப்பத்தை தான் வெளியெடுத்தார். ஆமேனா? ஆதாமுக்குள்ளிருந்து ஒரு கர்ப்பத்தை வெளியே எடுத்து, இதில் ஒரு பயங்கர சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எத்தனையோ கோடி பெண்கள் இருந்தாலும் அவள் மட்டுமே என் மனைவி, அவள் தான் என் வீட்டாள், என் கர்ப்பம் அவள். எத்தனையோ ஆண்கள் இருந்தாலும் இவர் மட்டும்தான் என்னுடைய புருஷன், இவர் மட்டும்தான் என் தலை, இந்த புருஷன் தான் என் தலை என்கின்ற அந்த பார்வை உனக்குள்ள எப்போ வரும் அப்படின்னா, கர்த்தரை உன் இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது, சிலுவையில் உன் மாம்சத்தை நீ சாகடிக்கும் போது. இப்போ நல்லா கவனிங்க, ஆதாம் சொல்லுவார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில், என் மாம்சத்தில் மாம்சம்னா என்ன அர்த்தம்? என் கர்ப்பம் இவன் சொல்றாரு. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படும். வசந்த வாசி பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரம் எங்கிருந்து வாசிக்கும் தெரியுமா? 23 வாசி பார்க்கலாம். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? டே ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்துட்ட, அவன் அரை மனிதன். சொல்லுங்க, அவன் என்ன மனிதன்? அவன் அரை மனிதன். அவன் என்னைக்கு திருமணம் ஆகுதோ அன்னைக்கு தான் அவன் முழு மனுஷன். அவனுக்கான கர்ப்பம் வந்துருச்சு. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் கணவன் மனைவியாக ஒரே சரீரமாக ஒன்று. இதுதான் குடும்பம். கணவன் மனைவி என்பது ஒரே சரீரம். இதுதான் தேவனுக்கு தேவை. அப்போ பிள்ளையை பெத்தெடுத்திருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன் என்ன செய்யணும் அப்படின்னா, என் வீட்டில் விளக்கு எரியணும், என் வம்சம், என் பேரை சொல்லக்கூடிய என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க இதெல்லாம் வரணும்னா என் வீட்டுக்கு என் கர்ப்பம். கவனிங்க, நான் சொல்றது ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்கு கர்ப்பம் தேவை. அவர் என் வீட்டில் இருக்கக்கூடிய என் பெண் வேற யாரோ வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறா. இதுதான் தேவனுடைய கான்செப்ட். என் வீட்டுக்கு வரக்கூடிய, என் வம்சத்தை பெருக்கக்கூடிய என் கர்ப்பம். அந்த தகப்பன் என்ன தெரியுமா சொல்ல, அவள் என் வீட்டு கர்ப்பம், எனக்கு பிள்ளை இருக்கிறான், என் பிள்ளைக்கு தேவையான ஒரு கர்ப்பம் வெளியே இருக்கிறது. ஆண்டவரே, அந்த மகளை எங்கே வைத்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த தகப்பன் தேவன் அண்டையில் நெருங்கி, என் மகனுக்காக வைத்திருக்கிற அந்த பெண் எங்கே, அந்த பெண் பிள்ளை எங்கே, அவளை நான் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அல்லேலூயா. என் வீட்டுக்கு வரக்கூடிய என்னுடைய விளக்கை ஏற்றக்கூடிய என் குல விளக்காவ. அல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சது? இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? அந்த தகப்பன் என்ன செய்யணும்? அந்த தகப்பன் தான் பெண் எடுக்கணும். என் வம்சம் வளர வேண்டுமே ஆனால் என் பிள்ளைக்கு ஏற்ற துணையை என் கர்த்தர் எங்கேயோ படைத்திருக்கிறார். அந்த கர்ப்பம் எங்கே? இவன் என்ன செய்யணும்னா தேவனண்டில நெருங்கி என் கர்த்தர் எனக்காக நியமித்திருக்கிற அந்த பெண் எங்கே? அதனால்தான் ஆபிரகாம் அங்க ரெபேக்காளை பெண் கொண்டு வருவதற்கு அனுப்பும் போது 10 ஒட்டகத்தில் உச்சிதங்களை அனுப்பினார். காரணம், அவள் என் வீட்டு கர்ப்பம். எத்தனை ஒட்டகம் உச்சிதம்? எத்தனை ஒட்டகம் உச்சிதம் போச்சு? ஏன் போச்சு சொல்லுங்க? ஏன் போச்சு? அவ என் வீட்டு கர்ப்பம். அவர்கள் இருவரை, இதுதான் ஆபிரகாமுக்குள்ள தேவன் கண்டார். கர்ப்பத்தை ஆபிரகாம் பார்த்தது, கர்ப்பத்தை பார்த்தார். நான் சொல்லி முடிக்கிறேன். இவள் தான் கான்செப்ட், இவள் தான். இதில் நீங்கள் கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா ஆயிடுவாங்க. நானும் என் வீட்டாருமை வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு என் மாம்சம் இருக்கு இல்லையா, இந்த மாம்சம் பொல்லாதது. இந்த மாம்சத்தில் நான் இருக்கிற வரைக்கும் என் மனைவி கிட்ட உண்மையாக இருக்க முடியாது.
இந்த மாம்சத்தை தான் சிலுவையில் சாகடித்தார் நம்முடைய கர்த்தர். பகையை சிலுவையில் கொன்றார். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். நீ ஏசப்பாவை ஏத்துக்கிற வரைக்கும் உன் கர்ப்பத்தை நீ ஏத்துக்க முடியாது, என் வீட்டார்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆபிரகாம் இதை அறிந்திருந்து என் வீட்டுக்கு என்னுடைய வம்சத்தை பெருக்குகிற என் மக அவ, இதுவரைக்கும் அவளை இன்னொரு தாய் தகப்பனுக்கு ஒரு மகளாக கொடுத்து அவளை பராமரித்து பாதுகாத்து வளர்க்கும்படியான ஒரு பலனை தேவன் கொடுத்தார். அதனால என் வீட்டுக்கு என் மகளை, என் வீட்டு கர்ப்பத்தை நான் வாங்குகிறேன். எத்தனை தகப்பனுக்கு செய்கிறான் இன்னைக்கு? எங்கேயாவது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை காட்டுங்க பார்க்கலாம், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தில் எத்தனை ஒட்டகம் போச்சு அங்கே? 24ஆம் அதிகாரம் திருப்பிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அங்கே 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, எல்லாம் கவனிக்கிறீங்களா? அது யான் கர்ப்பம், யான் கர்ப்பத்துக்காக நான் தான் கிரயம் செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். 10 ஒட்டகத்தில் 10 ஒட்டகத்தின் மேல இருந்த உச்சிதங்களை இவ்வளவு காலம், எத்தனை வயசு பொண்ணுக்கு? 20 வயசு, 21 வயசு பொண்ணுக்கு 21 ஆண்டு காலமாக யான் வீட்டு கர்ப்பத்தை ஒரு தகப்பன் செய்யணும். இதுதாங்க தேவனுடைய வீடு. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒரு கர்ப்பம் தான். அப்போ என் வீட்டு விளக்கேற்ற வருகிற குத்து விளக்கு அவ. ஆமேனா, ஆமேனா. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய குத்து விளக்கு வெளிச்சம் கொடுக்குது இல்லையா? உன் வம்சத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற உன் குத்து விளக்காவ. நீ என்ன பண்ண? நீ தான் கர்ப்பத்தை வாங்கணும். நாகோருடைய வீட்டுக்கு, நாகோர் என்பது சகோதரன், ஆபிரகாமுடைய சகோதரன். ஆக சம்பந்தி இருக்காங்களே, சம்பந்தி, அவங்க எப்படிப்பட்ட சம்பந்திகளா இருக்கணும் தெரியுமா? சகோதர சிநேகத்தோடு, அப்பா என் மகனுக்கு உம்முடைய மகளை நீ பெற்று வளர்த்திருக்கிறீர் என்கின்ற சகோதர சிநேகம் இருக்க வேண்டும் சம்பந்தி வீட்டாருக்கு. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், வேற எந்த பிரச்சனையை ஒன்றா நீங்கள் போய் எடுத்து உங்கள் வாயில் பேசுங்க. ஆனால் கணவன் மனைவி பிரச்சனையை மட்டும் யாருமே எடுத்து பேசாதீங்க. ஏன்னா இவனுடைய கர்ப்பம் அவ, இதுக்கு இடையில யாருமே உள்ள நுழையக்கூடாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவ ரகசியங்கள் நல்லா தெரிஞ்சு போச்சு. நானும் என் வீட்டார், ரெபேக்கா என் வீட்டார், அவளை நான் தான் உச்சிதங்களை கொடுத்து வாங்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க பார்க்கலாம். எப்படிங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போவோம்? எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுவார்? உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த? இதுங்களுக்கு புத்தி கிடையாது. நான் போனேன்னா வெறுமையெல்லாம் போக, எப்பா நான் பேசுறது சத்தியத்தை பேசுகிறேன், நான் போனால் வெறுமையாக போக மாட்டேன். நீ எனக்கு இவ்வளோ கொடுமை, இத்தினி சவர நகையை போடணும், இந்த வாகனம் தான் கொடு. இப்போ கிறிஸ்தவத்தில் கொடுமை என்ன தெரியுமா? கொடுமை நாங்களாம் கேட்க மாட்டோம். பிள்ளைக்கு நீங்களே என்ன நினச்சினா போட்டு அனுப்புங்க. எப்பா தயவு செய்து உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், யான் கர்ப்பம் அவள் என்னுடைய வீட்டின் கர்ப்பம். ஒரு தகப்பனுக்கு அந்த அறிவு இருக்க வேண்டும். எத்தனை குடும்பம் இன்னைக்கு அது மாதிரி, எத்தனை கல்யாணங்கள் இன்னைக்கு அப்படி நடக்குது. இன்னைக்கு எப்படி அந்த வீடார் கர்த்தரை சேவிப்பார்கள்? கர்த்தரை சேவிக்கிறதுனா என்ன? என் கர்த்தர் மணவாட்டி சபைக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? மணவாட்டிக்காக. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி தான் சபை. இந்த கர்ப்பத்தில் தான் பிள்ளைகள் உற்பத்தி ஆகிறாங்க. பிள்ளைகள் உற்பத்தி ஆகிறது எப்படி? இந்த சபையுடைய கர்ப்பத்தில். இதுதான் தேவனுடைய நோக்கம். மனைவிக்காக தன் கணவன் கிரயம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு கான்செப்ட். இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க. என் மனைவி என்பது என்னுடைய கர்ப்பம். அவள் என்னுடையவள் என்று என்னில் பாதி அவள். நாங்கள் இருவராயிராமல் ஒன்றாயிருக்கிறோம். இந்த பார்வை எத்தனை புருஷனுக்கு இருக்கு? இது இருந்துச்சுன்னா உன் மனைவியை நீ கனப்படுத்தணும், உன் மனைவியில் அன்பு கூற வேண்டும். நல்லா குடிச்சிட்டு வர வீடு கர்த்தருடைய வீடா? இல்லை மனைவியினுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீ சாப்பிட்டியா? இல்லை உனக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனை, நீ என்ன செய்கிற, உன் பலவீனம் என்ன, உனக்கு என்ன தேவை? அந்த மனைவியினுடைய ஆசாபாசங்கள் அந்த உணர்வில் புகுந்து
என் மனைவியினுடைய தேவைகள் இப்போ என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்குறான் பாருங்க. அவன் தான் கர்த்தரை சேவிக்கிறவன். கர்த்தர் உள்ள இருக்கிறவர் தான் கர்த்தருடைய குடும்பம். அந்த பிள்ளைங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. என்ன இவன் இதை பாருங்க, நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், உன் குடும்பத்தில் உன் கணவன் மனைவி உறவை சரி செய்யாமல் நீ வேறு எந்த இடத்துல போனால் சரிக்கு தான் விழுவ. இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான், எல்லாமே சூப்பர் ஆகிடும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இந்த ஆபிரகாம் நல்ல தெளிவாய் தெரிந்து கொண்டார், என் வீட்டில் வரக்கூடிய என்னுடைய என் வீட்டு கர்ப்பம், என் வீட்டினுடைய வம்சத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய என்னவள், என் குடும்பத்தை சார்ந்தவள் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் நல்லா புரிந்து கொண்டுதான் இந்த ரெபேக்காளை பெண் கொள்வதற்காக 10 ஒட்டகத்து உச்சிதங்களை கொடுத்து தன்னுடைய கர்ப்பத்தை வாங்கினார். நானும் என் வீட்டாருமை வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் கர்த்தரை சேவிக்கிறீர்கள்? இல்லைங்க, ஏதோ சரி நாங்கள் வரதட்சணை கேட்க மாட்டோம், நீங்கள் உங்கள் பெண்ணை அப்படியே அனுப்பிச்சிருங்க, அது கூட தப்பு. என்ன பண்ணணும்? உச்சிதங்களை கொடு. உன் கர்ப்பத்தை நீ வாங்கு. நீ வேர்வை சிந்தி சம்பாதித்த பணம், உன் ரத்தத்தை வேர்வாக்கி சிந்தி சம்பாதித்த பணத்தை உச்சிதத்தை கொடுத்து உன் கர்ப்பத்தை வாங்கு. இதுதான் கர்த்தருடைய வீட்டார். அவனுக்கு தான் தேவனுடைய ரகசியங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ண, இப்போ அந்த பெண் என்ன பண்ணணும், இப்போ முழுக்க என்னுடைய மாமனாரால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். யூதா தன்னுடைய மகனுக்காக தாமாரை கொண்டான் இருக்கும், வாங்கினான். என் வீட்டுக்கு நீ வரணும், என் வீட்டை வம்சங்களை இந்த உலகத்துக்கு இப்போ பெற்றெடுக்கிற பிள்ளைங்க யாருக்கு சொந்தமாகுது? யாருடைய இனிஷியலில் வருது? அந்த பெண்ணுடைய அப்பாவுடைய இனிஷியலாக வருது. ஏன் உன் இனிஷியலை போட்டுக்கிற? அப்போ என்ன பண்ண, நீ அந்த கர்ப்பத்தை முதல்ல வாங்குங்கய்யா, அன்பு கூறுங்கய்யா. கிறிஸ்து இப்படிதான் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் அடிக்கப்பட்டார் சபைக்காக. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் நிருபம் இந்த ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கம்மி பண்றா, சவுண்ட் கம்மி பண்றா. அந்த லாஸ்ட்ல பண்றா, மெயின் இருக்கு பண்றா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எக்கோ கம்மி கீழ வைக்கோ. பிரைஸ் காட், ஃபுல்லா கம்மி பண்ணு. ஓகே, பிரைஸ் காட். சரி, நல்லா கவனிங்க. எபேசியர் நிருபம் திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் நிருபம் அதுல 5ஆம் அதிகாரத்துல 22 வாசிக்க பார்க்கலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்கு கீழ்ப்படிகிறது போல? பாருங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், நம்ம கர்த்தரை முதல்ல சேவிக்கணும். அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர், அவர்தான் எனக்கு தலை. இயேசு கிறிஸ்து எனக்கு யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து எனக்கு யாரு? அவர் தலையா இருக்கிறார். எப்படி நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறியோ, அப்போ உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தா மட்டும்தான் நான் என் புருஷனுடைய கர்ப்பமா இருக்கிறேன், என் புருஷன் எனக்கு தலையா இருக்கிறார். இதுதான் நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையே சேவிப்பது என்றால் என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு எப்படி நீ கீழ்ப்படுறியோ அதே போல உன் சொந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படி என்று கர்த்தர் இங்கே சொல்றாரு. அடுத்தது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகரே. இங்க யோசுவா சொன்னாரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்வேன், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்வேன், என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்வேன். அந்த பாதையில் என் குடும்பத்தை நான் நடத்துவேன் என்று யோசுவா தீர்மானிக்கிறார். இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க குடும்பத்தை மட்டும் கரெக்ஷன் பண்ணிடுங்களேன். உங்க குடும்பத்தில் என்னென்ன குறைகள், என்னென்ன தேவைகள், என்னென்ன நெருக்கங்கள், இதை மொத்தமே கர்த்தர் மாத்திடுவார். ஏன்னா அவருக்கு தேவை குடும்பம். அல்லேலூயா. நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கின்னு என் மனைவி கிட்ட நான் இன்னும் எப்படி அன்பை காட்டணும்,
என் கணவனுக்கு நான் எப்படி நான் இன்னும் கீழ்ப்படியணும், இதை மட்டுமே நீ ஆராய்ச்சி பண்ணுவேன்னா உன் தேவைகளை அவர் ஆராய்ச்சி பண்ணிடுவார். ஆமேன்னு சொல்லாமா? ரொம்ப சிம்பிள் லாஜிக்கான விஷயத்தை சொல்றேன். ஆபிரகாமுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து செல்வ சீமானாய் மாற்றினதுக்கு காரணம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு நல்லா தெரிந்திருந்தது, என் வீட்டில் ஈசாக்கை என் தேவன் கொடுத்திருக்கிறார், ஒரு கர்ப்பம் இருக்கிறது, அந்த கர்ப்பத்தை நான் வாங்க வேண்டும் என்கின்ற கான்செப்ட் ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. அந்த கான்செப்ட் தான் இங்கே யோசுவா பிடித்து கொண்டார். அதனால தான் நானும் என் வீட்டார் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை அங்கே அவர் அறிக்கை செய்கிறார். தொடர்ந்து வாசிங்களேன். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு. அதே போல ஒரு புருஷன் தம் மனைவிக்காக தம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு இசைவு. இந்த ஒரு பார்வை, இவர் என் புருஷன் தான் என் தலை, என் மனைவி தான் என் கர்ப்பம், நாங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த பார்வை வருமே, அதுதான் தேவனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவனை சேவிக்கிற அந்த சேவிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட உறவாடுகிற அனுபவம், தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம். அந்த வீட்டு தலைவர் உட்கார்ந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டாருக்கு வசனத்தை போதிப்பார். வசனத்தை போதிக்கணும். சபையில் பொம்பளைங்க பேசக்கூடாது, பெண்கள் சகோதரிகள் பேசக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், பிரசங்கத்தில் ஒரு டவுட் ஏற்பட்டுச்சுன்னா வீட்டுக்கு போய் உங்கள் புருஷன்கிட்ட போய் கேளுங்க. அப்போ புருஷர்கள் எந்த அளவுக்கு வசனத்தை தேடி இருக்குன்னு பாருங்க. எத்தனை பேருடைய வீடு தேவனுடைய வீடு? ஒரே ஒரு பார்வைதான், கர்ப்பம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற ஒரே ஒரு சத்தியத்தினுடைய அடித்தளத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன், கர்ப்பம். இந்த ஒரு கான்செப்ட் இன்னைக்கு புரிஞ்சு போச்சுன்னா குடும்பத்தில் ஒரு தெய்வீகம் அங்கே நிலவும். தேவன் அந்த வீட்டினுடைய தலைவராய் அவர் இருப்பார். தொடர்ந்து வாசி அந்த வசனத்துல. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து. எப்படி பாவிக்கணும்? புருஷர்கள் எப்படி பாவிக்கணும்? தங்கள் சொந்த சரி, கர்ப்பம் மாறக்கூடாதுங்க. புரிஞ்சுதா? கணவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுற மனைவியாக இருக்கட்டும், மனைவிக்கு விரோதமாக துரோகம் பண்ணுற கணவனாக இருக்கட்டும், வேற எதனா கூட மன்னிச்சிருவார் ஆண்டவர். கர்ப்பம் மாறுச்சுன்னாவே அதனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு வாலிபத்தில் எதை வேணா நீ பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் செய்கிற அத்தனையுமே அது பிள்ளைங்க மேலே வரும். ஆனால் ஒருவேளை நீங்கள் உண்மையிலே தேவனை அறியாதிருந்த அந்த காலத்தில் நீங்கள் அந்த பாவத்தை செய்திருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா நீங்கள் ரட்சகர், நான் உம்மையே சேவிப்பேன், அல்லேலூயா, நீங்கள் உங்கள் ரத்தத்தை சிந்தினது ஏன் பாவத்துக்காக, ஆண்டவரே எனக்கு என்று ஒரு கர்ப்பம் இருக்கிறது, ஆனால் இதை நான் தெரியாமல் எத்தனையோ பெண் பின்னாடி சுத்தினேன், எத்தனையோ ஆபாசமான காரியங்களில் நான் ஈடுபட்டேன், ஆண்டவர் எனக்குன்னு ஒரு தலை இருக்கிறாரு, என் தலையாக என் புருஷன் இருக்கிறாரு, ஆண்டவரை இதெல்லாம் நான் தவற விட்டு நான் தாறுமாற சுத்தினேன், என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு கர்த்தரோடு நீங்கள் உறவாடுறீங்களே, அதுதான் கர்த்தரை சேவிப்பது, அவருடைய சிலுவையை சேவிப்பது, அவர் ரட்சிப்பை சேவிப்பது. அந்த ரட்சிப்பு இருந்தால் தான் நீ உண்மையாக இருக்க முடியும், உன்னெல்லாம் இருக்க முடியாது. ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒரே ஒரு கர்ப்பம், என் வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரே ஒரு கர்ப்பம். அதை மாமனார் தான் போயிட்டு அந்த பிள்ளைய போய் அந்த பெண் பிள்ளைய போய் வாங்கணும், காசு கொடுத்து உச்சிதங்களை கொடுத்து வாங்கணும். இன்னைக்கு எத்தனை லட்சம் கொடுப்போம்? உன் பிள்ளைய போய் நல்லா படிக்க வச்சு ஒரு கல்யாணம் வேணும்னா ஒரு கர்ப்பத்தை நம்ம வாங்கினோம்டா, நீ போய் நல்லா வேலை செஞ்சு நல்லா ஒரு ஆண்மகனாக நல்லா வேலை செஞ்சு நல்ல பொருட்களை சம்பாதி, உன் கர்ப்பத்தை வாங்கணும். அந்த பார்வை அந்த பிள்ளைக்குள்ள ஊட்டணும்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வரணும். எத்தனை குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு?
ஒரே ஒரு கர்ப்பம். இதுதான் தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம். எந்த குடும்பத்தில் கர்த்தர் வந்திருக்கிறார், ஒருவேளை நான் இப்போ அன்பாய் சொல்லுகிறேன், தேவனை அறியாதிருந்த நாட்களிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதிருந்த நாட்களிலே நீங்கள் தாறுமாறாக ஒரு அந்தகார இருளுக்குள்ளே நீங்கள் போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இயேசு ராஜாவுடைய இரக்கத்துக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் மாற்றி சரி கவனிங்க. எத்தனை சொல்றது புரியுது? புருஷன்மார்களே, உன் மனைவி யாரா அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சொல்லுங்க சொந்த சரீரங்களாக. அப்ப பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு, டே உனக்குன்னு ஒரு கர்ப்பம் இருக்கு, ஆண்டவர் எப்ப சொல்றாரோ அது வரைக்கும் அடங்குடான்னு உட்காந்து என் வீட்டாரை சேவிக்க வைக்கிறான். அவன் தான் உண்மையான புருஷன். பிள்ளைங்க ஒரு பாதையில் பிள்ளை வந்து சொல்றான் வீட்டில் நான் லவ் பண்றேன் அப்படின்னு, அதுவும் தலையாட்டின்னு அப்படியாடா போடான்னு. அது தேவன் கொடுத்ததா? அது திருட்டு புத்தி. அதுதான் திருட்டு புத்தி. நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதுமே எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் அங்கீகரிக்கிறாங்க. அது தப்புடா, அது பாவண்டா, அது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு அப்பனுக்கு அறிவு இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்க, உன் குடும்பம் தான் எனக்கு தேவை. அன்பான தேவ ஜனமே, உங்கள் குடும்பம் தேவனுக்கு தேவையானது. அதில் இருக்கிற எல்லா பாவங்களையும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிகரித்து ஒரு புது சிருஷ்டியாக கர்ப்பத்தை குறித்த வெளிச்சம் இன்றைய கான்செப்ட்ல கர்த்தருக்கு தெளிவாய் பேசுற கர்ப்பம். வருஷத்துல ஒரே ஒரு தரம் தான் பிரதான ஆசாரியன் அந்த கருவறைக்குள்ளே போயிட்டு வருவார். அதுதான் கர்ப்பம் சாதாரணமானது அல்ல. நானும் என் வீட்டாரும் என்கின்ற பார்வை இந்த யோசுவாவுக்கு எப்படி வந்தது? இது தேவனுடைய உன்னத அனுபவம். புருஷனே, உன் மனைவி உன் சொந்த சரீரம்டா. உன் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் கவனிங்க. முதல்ல இந்த டார்கெட் பண்றாரு பாருங்க. இந்த உறவு எப்படிப்பட்டது? தொடர்ந்து வாசி 28 வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். நல்லா கவனிங்க. இந்த குடிச்சிட்டு வரான் பார்த்தீங்களா, அதெல்லாம் சாதாரணமான சாபம் கிடையாது. இதை பொண்டாட்டிகளுக்கு தெரியணும். நிறைய சகோதரிகள் என்ன பண்ணணும்னா, வசனம் தெரியல, கர்த்தரை சேவிக்கல. இன்னைக்கு இவன் பாட்னு குடிச்சிட்டு பொண்டாட்டி இருக்குதா, அந்த 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 மனைவிக்கு தேவையான அன்பை இவன் கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தரை சேவிப்பது. பிள்ளைக்கு தேவையான அன்பு. என்னமா படிச்ச இன்னைக்கு? ஸ்கூல் போனியா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு போனியா? மதியானம் சாப்பிட்டியா? என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? உனக்கு என்ன புரிஞ்சுது? உன் பிள்ளை எத்தனாவது படிக்கிறான்னு தெரியுமா? உனக்கு நிறைய தகப்பன்மார்களுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணுது ஏது, அதுதான் கர்த்தரை செவிப்பது. என் பிள்ளை என்ன செய்யுது, என் பிள்ளை இந்த நேரத்தில் இப்போ எங்கே இருப்பான்? நான் அடிக்கடி என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன். இப்போ நீங்கள் பைபிள் காலேஜ் போயிருக்கிறீங்க, பைபிள் காலேஜில் ஷெட்யூல் நான் வாங்கி வச்சுக்குவேன். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, எப்போ லஞ்ச், உங்களுக்கு எப்போ சாப்பாடு கொடுப்பாங்க, எப்போ வெளியே ஊழித்து கொடுப்பீங்க, எல்லாம் என் சிந்தனையில் ஓடின்னு இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் என் சிந்தனைக்குள்ளே இருப்பீங்கன்னு அடிக்கடி நான் குடும்ப ஜெபத்தை சொல்லிக்கினே இருப்பேன். ஏன்னா அதான் தகப்பன். உன் பிள்ளை என்ன செய்யுது? உன் பிள்ளைக்கு ஏபிசிடி தெரியுமா? கொஞ்சம் 5வது படிச்சுட்டு போயிட்டாயா? நீலாம் குடும்பமா? உன் பிள்ளை கூட வேலைக்கு போயிட்டு உன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நீ கொடுத்திருக்கிறியா? உன் மனைவி கூட உட்காந்து பேசியிருக்கிறியா? இல்லை நீ தான் உன் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறியா? எங்கேயா போகுது இன்னைக்கு குடும்பம்? எங்க போகுது இன்னைக்கு குடும்பம்? ஆனால் நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம். அப்போ நோக்கம் என்ன? இது என் கர்த்தர் கொடுத்த வீடு, என் கர்த்தர் கொடுத்த வேலை, என் கர்த்தர் கொடுத்த நலன் பலன்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய பெரிய நோக்கமே என்னது அப்படின்னாக்கா, அந்த கர்ப்பமும் அந்த தலையும் ஒன்றா சேரணும், ஒன்றா இசைந்து இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் காரியம். அன்பாய் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் தவறு, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஏன் இப்போ ஆண்டவர் இந்த வசந்த பேசுகிறதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் திருமணத்துக்கு முன்பதாக அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு பாவங்களை செய்திருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உடையவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக பேசி கொண்டிருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் நிலவும். அல்லேலூயா சொல்லாமா?
உங்கள் குடும்பத்தில் தெய்வீகம் நிலவும், உங்கள் குடும்பம் என்றென்றைக்கும் கர்த்தரை சேவிக்கும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். 28 வாசிக்க பார்க்கலாம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். மனைவியை பகைச்சிட்டு உன்னால வாழ முடியாது. எப்பா கவனிக்கிறீங்களா? ஆண் என்பது ஞானம், பெண் என்பது புத்தி. ஆண் என்பது ஞானம், பெண் என்பது புத்தி. ஒரு குடும்பத்தில் என்னென்ன காரியம் நடக்கணும்னு புருஷன் தான் பிளான் போடணும், புருஷன் தான் திட்டம் போடணும், என்னென்ன செய்யணும்னு. அந்த திட்டத்தை கரெக்டாக மனைவி செயல்படுத்தணும். ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆகணும். இதில் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? தபர், உனக்கு தான் மெசேஜ், நீ எல்லாம் காது கொடுத்த கேளு. அதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். எனக்கு என்ன, நான் என்ன செய்யணும், நான் எப்படி என் மனைவியில் எப்படி அன்பு கூறணும், அதை மட்டும் நீ பார். என் புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படிணும், அதை மட்டும் நீ பார். நீ கேளுன்னு முதல்ல சொல்லாத, முதல்ல போதிக்காத. உனக்கு என்ன வருது, கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட என்ன பேச விரும்புகிறார், அதை உட்காந்து கேளுங்க. தயவு செய்து சொல்கிறேன், தேவனுடைய கண்கள்லாம் குடும்பத்தின் மேலே இருக்குது. இன்னைக்காவது இந்த குடும்பம் என்னை சேவிக்குமா, கர்த்தரை சேவிக்குமா? கர்த்தரை சேவிக்குது என்றால் அந்த உறவுகளை சேவிக்கும். அந்த உறவுக்கு என்னென்ன தேவை என்பதை சேவிக்கும். மாமனாருக்கு என்ன தேவை, மாமியாருக்கு இப்போ என்ன தேவை, என் குடும்பத்தாருக்கு இப்போ நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு எத்தனை பேர் மாமனார் மாமியாருக்கு சோறு போடுறீங்க? எத்தனை குடும்பத்தார் இன்னைக்கு மாமனார் மாமியாருக்கு சோறு போடுறீங்கன்னு கேட்குறேன். இதில் வர போட்டி. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நான் உங்களுக்கு யாரையும் குறை சொல்லலை. ஆனால் தேவனுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போது மருமக மாமியாருக்கு சோறு போடாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மருமகள் தான் இப்போ சாப்பாடெலாம் செஞ்சாதான் பண்ணுறாங்க. மருமகள்கள் மாமியார் மாமனாருக்கு சாப்பாடு போடாததுக்கு காரணம் யாருன்னா அந்த புள்ள கரெக்டாக ஞானமாக செயல்பட்டான்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா, அவன் கரெக்டாக ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, இது என் தாய் தகப்பன் அல்லவா என்கிற அந்த பாரம் உள்ளே வரும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக மனைவி அந்த மருமக தான் சாப்பாடு போலன்ற மாதிரி அங்கே போய் பிடிப்பாங்க. பிரச்சனை அங்கே இல்லை. இந்த புத்தி செயல்படலைன்னா ஞானம் செயல்படலை. பெண் என்பது புத்தி. குடும்பத்தில் சமாதானம் வரணும். இப்போ பெண்ணுக்குள்ளே ஒரு சரியான செயல்பாடு அங்கே இல்லைடானாக்கா, சரியான திட்டமிடுதல் அந்த புருஷனுக்குள்ளே இல்லை. தன் வீட்டை யார் தான் நடத்த முடியும், தன் வீட்டை யார் தான் கட்ட முடியும் என்றால் அந்த பெண் தான் வீட்டை கட்ட முடியும். அதனுடைய அஸ்திவாரம் அந்த புருஷன். இந்த புருஷனுக்கு கிறிஸ்துவ பற்றின வெளிச்சமே கிடையாது. தான் உண்டு, தான் வேலை உண்டு, நான் சுகமாக இருந்தால் போதும். அதெல்லாம் வீடாது, சுடுகாடு. அது இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை உணராத இருக்கிற அத்தனையுமே சுடுகாடு. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், அந்த சுடுகாடுகளை தான் கர்த்தர் இன்றைக்கு மகிமையின் ஆலயங்களாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லாமா? நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எல்லா விதமான பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து விட்டு நம்மை அவருடைய குடும்பமாக மீட்கிறார். அப்ப கர்த்தர் இங்கே சொல்ற, தொடர்ந்து வாசிங்களேன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஏப்பா, தன் சொந்த மாம்சத்தை பகைச்சவன் என்ன இருக்கிறானா? எல்லாம் கவனிங்களேன். உன்னை நீயே போட்டு ஒரு கட்டையை எடுத்து உன்னை நீயே அடிச்சுக்குவியா? மனைவி கூட உட்காந்து அன்பா பேசு. மனைவி கூட நீ பேசினாவே பிள்ளைங்களை எப்படிப்பட்ட எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க என்பதை குறித்த சிந்தனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ளே வரும். நீ உங்கள் மனைவியை உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆகுது? நல்லா கவனிங்களேன். ஏன்பா குடிக்கிற? ரொம்ப கஷ்டமாக வேலை செஞ்சேன்னா அதெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குதா? உடம்பு வலிச்சா குடிச்சா உடம்பு வலி போயிடுன்னு யார் சொன்னது? ஐயோ, என் புருஷன் குடிக்கிறானேன்னு அலறதான் உனக்கு கிடையாது. ஏன்னா உனக்கு சத்தியம் இல்லை. நீ கர்த்தரை சேவிக்கணும். நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன். ரெண்டுத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சரி, இப்போ குடியெல்லாம் சில குடும்பங்களில் குடியெல்லாம் இருக்காது, ஆனால் சண்டை மட்டும் இருந்துக்கினே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்கே இல்லை. அவர்களோ சொல்கிற கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் இங்கே சொல்றது என்ன? தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன்டா குடிச்சிட்டு வர? என் புருஷன் வருவார், என் புருஷன் கூட உட்காந்து நான் பேசணும், என் குடும்பத்தை பற்றி பேசணும், என் குடும்பத்தை பற்றி திட்டமிடணும். இங்கே மனைவி காத்துக்கின்னு இருக்குது. ஆனால் புருஷன் போயிட்டு குடிச்சிட்டு வர. அப்போ பகை இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே. அது அடிமைத்தன வீடு.
அப்போ ஒரு புருஷனுக்கு என்ன கீழ்ப்படியணும், எப்படி செய்யணும், நல்லா கவனிங்க. ஒரு நல்ல மனைவி கடைசி வரைக்கும் என் கணவனுக்கு என் கைப்பக்குவத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ரெபேக்காள் நல்லா அறிந்திருந்தாங்க. என் புருஷனுக்கு இது பாருங்க, ஈசாக்கு வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஏகப்பட்ட வேலைக்காரில் இருந்தாங்க. அவங்கள போய் சாப்பாடு செய்ய விட்டு ஈசாக்கு கொடுக்கல. கடைசி வரைக்கும் என் கைப்பக்குவத்தில் என் கணவனை மயக்கி வச்சிருப்பேன், என் அன்பனை வெளிப்படுத்தி காட்டுவேன். அதனால தான் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது என் ஆத்துமா திருப்தி அடையும்படி அங்கே ஈசாக்கு சொல்லுவார், யாசா என் ஆத்துமா திருப்தி அடையும்படி நல்ல பதார்த்தங்களை சமைச்சிக்கணும் வாடா, நான் என் மனசார என் மனசு குளிர நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஒரு நல்ல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு குடும்ப பெண் என் தலைக்கு சமைச்சு போகிறதுக்காகத்தான் இந்த கர்ப்பத்தை என் கர்த்தர் உண்டாக்கிறாங்க. விட்டு கொடுக்க ஹோட்டல் பக்கமே உனக்கு என்ன வேணும், உனக்கு ஹோட்டல் அதெல்லாம் வேஸ்ட், என் பொண்டாட்டி கைப்பக்கம் வருமாடா, அதை சொல்லாங்களா இன்னைக்கு. ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ எங்கேயோ வெளியே போகிறோம், எமர்ஜென்சிக்கு பசிக்குது, எதுவும் இல்லை, ஹோட்டலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹோட்டலே கதியாக கிடக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வேலை செய்கிறதுன்னா அவ்வளோ வலி. காரணம், கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கல. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்ததுக்கு நோக்கமே குடும்பம் சீர்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து சிலுவையிலேயே மரித்தார். இந்த 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 மெசேஜ் பாருங்க, இந்த எபேசியருக்கு கொடுக்கப்படுற இந்த மெசேஜ் பவுல் பேசுகிறாரு, இதை சபையோட கனெக்ட் பண்ணுறாரு. தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, வாசிப்பாங்களா. அதை கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் சபையை என்ன பண்றாராம், போஷித்து காப்பாற்றுகிறாராம். அதே போல தன் சொந்த மாம்சமாகிய தன் மனைவி என்ன பண்ணணும், இவன் போஷித்து காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு மனைவிகளை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு ஏதோ எங்களுடைய குடும்ப கஷ்டம் நாங்கள் போகிறோங்கிறன்னு சொல்லி எப்படி சமாளிச்சுக்கிறீங்க, விட்டுருங்க. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், அது உங்களுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம். நான் அதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சுன்னா இப்போ அதை பற்றி பேசலை. ஆனால் உங்கள் அன்பாய் சொல்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் விசாரிங்கப்பா, தயவு செய்து சொல்கிறேன், கொஞ்சம் குடும்பத்தின் மேலே கண்ணு வைங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட குடும்பத்தை பார்க்குறாருன்னு சொல்லி உங்கள் குடும்பத்து மேலே கண்ணை வைங்க. இன்றைக்கி நான் வெளியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கறது வெளியே இருக்கிற குடும்பங்கள். ஆனால் இன்றைக்கி சபையில் இருக்கிற குடும்பங்களும் அதே மாதிரி இருக்குது. இவள் ஏன் கர்ப்பன்ற பார்வை வரலையே, இவள் ஏன் கர்ப்பம் என்ற இவர் என்னுடைய தலை என்ற பார்வை இன்னும் வரலையே, என் புருஷன் என் தலை என்ற பார்வை வரலையே. கர்த்தர் இன்னைக்கு அதான் இது ரெண்டுத்துக்கு கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு கிரிப் வந்துருச்சுன்னா பிள்ளைங்க ரெடி ஆயிடுவாங்க, பிள்ளைங்க சீர்பொருத்திடலாம் ஈஸியா. இப்போ கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, வாசி தொடர்ந்து, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும். சபை என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நாம் கிறிஸ்துவினுடைய கர்ப்பமாய் இருக்கிறோம், அவருடைய எலும்பாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கும் போது விலா எலும்பை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அந்த இடத்தை சதையினால், நல்லா எந்த இடத்த, அந்த கர்ப்பப்பை ஆதாமுக்குள்ள தான் இருந்துச்சு, அந்த கர்ப்பப்பை வெளியே பிடிங்கி எடுத்தாரு, அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். நாம் அவருடைய மாம்சமாய் அவருடைய எலும்பாய் இருக்கிறோம், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நாம் உரியவர்களாய் இருக்கிறோம் என்றால் சபை அவருக்கு மணவாட்டி. இந்த மணவாட்டி சபைக்காக மணவாளன் தம்முடைய உயிரையே கொடுத்து தேவனை அவர் சேவித்தார், தேவனை மகிமைப்படுத்தினார். அதுபோல வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டாக வேலை செய்யுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன தேவையாக இருக்குது, பிள்ளை யோசிக்கணும், பிள்ளை உட்காந்து யோசிக்கணும். இப்போ யோசுவா என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அதே மாதிரி என் பிள்ளைக்கு இந்த பயத்தை நான் கொடுப்பேன், தேவ பயத்தை கொடுப்பேன். என் மனைவிக்கும் தேவ பயத்தை நான் கொடுப்பேன். ஏன்னா நான் தான் என் குடும்பத்தினுடைய தலைன்னு சொல்கிறார். இன்னைக்கு எத்தனை தலை இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க உட்காந்து, எத்தனை தலைங்க உட்காந்து பிள்ளைங்களுக்கு உபதேசம் பண்ணுறீங்க. நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி தேவனுக்கு பயப்படுற பயத்தில் போகணும்னு எத்தனை பேர் உட்காந்து ஷெட்யூல் போடுறீங்க. யாருக்கும் தேவ பயம் இல்லையே. உலகத்தான் குடும்பத்துக்கும் சபையில் இருக்கிற குடும்பத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதா? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம்.
இது உன்னத அனுபவம். இது உன்னத அனுபவம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிதுன்னாரே, அதுதான் கர்ப்பம். இந்த ரகசியம் வாசி அந்த வசந்த இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரிதுன்னாரே. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தாரே, அந்த பலுகி பெருகிற அனுபவம் எங்க வரும் அப்படின்னா அந்த கர்ப்பத்தில் தான் வரும். சபையானது பலுகி பெறுகிறது இயேசுவின் நாமத்தை கருத்தரித்து. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்கள் இருதயத்தில் ரட்சிக்கப்பட்டுக்கிறார்களோ அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அவங்க கருத்தரித்து கொண்டே இருப்பாங்க. ஐயோ, இயேசுவை குறித்து நான் எல்லாருக்கும் சொல்லணுமே, எல்லாரும் மேலே நான் போய் அன்பாக இருக்கணுமேனு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக்கினே இருப்பாங்க. அதுதான் உண்மையிலே சபையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அப்போது இந்த ரகசியம் பெரியது. என்ன, உனக்கு கர்ப்பம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டும் என்கின்ற கர்ப்ப வேதனை இருக்குதா? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது, நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த ரகசியம் பெரியது, கர்ப்பம். அன்பான தேவ ஜனமே, சகோதரனே சகோதரியே, உன் மனைவி உன்னுடைய கர்ப்பம். அன்பான சகோதரியே, உன் கணவன் உன்னுடைய தலை. இந்த ரகசியம் பெரிது. நான் ரட்சிக்கப்படாதிருக்கிற ஜனங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன். இந்த ரகசியம் பெரிது. இந்த ரகசியம் பெரிது. எனக்குள்ள ஆத்துமா பாரத்தில் என் உள்ளம் உடைந்து அழுகிறேன். இதுதான் சபையில் இருக்கக்கூடிய அனுபவம். இதை அப்படியே கம்பேர் பண்ணி கொண்டு வரார். சபை தேவனுடைய குடும்பம். நீ தேவனுடைய குடும்பமாக இருக்கிறன்னா உன் குடும்பத்தில் கணவன் மனைவி இசைந்திருக்கணும். உன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ கரெக்டாக செய்யணும். உன் மாமனார் மாமியாருக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கணும். அப்படின்னா உன் பிள்ளை சொல்லணும். பிள்ளைக்கு இன்னும் புத்தி அறிவு இல்லை, ஞானம் இல்லை. என் குடும்பமாச்சே, என்னை பெற்ற என் தாய் தகப்பனாச்சே. இப்போது ஒரு தாய் தகப்பன் 3 பிள்ளையை பெற்றெடுத்துக்கிறாங்க இல்லையா? நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுடைய கர்ப்பத்திலேருந்து வந்தவன் அல்லவா? நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு நீ. என் வீட்டு விளக்கு, என்னுடைய வம்சத்தை ஏற்றி வைத்த விளக்கு நீ. இப்போ நீ என்ன செய்ய, இந்த பிள்ளைக்கு நல்ல ஞானம் இருந்துச்சுன்னா 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த தாய் தகப்பனுக்கு 3 வேளை ராஜா சாப்பாடு போடலாம் இன்னைக்கு. இதில் வேற நீ அங்கே காரணம் எல்லாம் அங்கே தேவையே இல்லைங்க. இன்னைக்கு அந்த காரணம் எல்லாம் தேவை. அந்த தாய் தகப்பனுக்கு சத்தியம் தெரில. அவங்க செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்பயாவது கரெக்ஷன் பண்ணலாமே. நீங்கள் உட்காந்து கரெக்ஷன் பண்ணலாமே. தேவனுக்கு தேவை குடும்பம். அவர் குடும்பத்துக்காகத்தான் ரத்த சிந்தினார். சிலுவையில் ரத்த சிந்து காரணமே குடும்பம். குடும்பத்தில் தான் அன்பு இருக்குது. ஏன் இன்னைக்கு குடும்பங்கள்லாம் பிரியுது? சாபம் வருது. அந்த தாய் தகப்பன் செஞ்ச அந்த பாவத்தெல்லாம் பிள்ளைங்க அனுபவிக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்பயாவது கிறிஸ்துவ பிடிச்சிங்க தான் சொல்ல வரேன். இந்த ரகசியம் பெரிது. என்ன ரகசியம் பெரிது? இயேசு கிறிஸ்து என் தலையாக இருந்தார் ஆனால், இயேசு கிறிஸ்து என் புருஷனாக இருக்கிறாரே ஆனால், ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நான் கர்ப்ப வேதனை படுவேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதுதான் கலாத்தியர் சொல்கிறார் பாருங்க. எடுத்து வாசி அந்த வசனத்தை. கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்களேன். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இப்பொழுது இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே. இந்த வைராக்கியத்தை பத்தி பேசுறதுக்கு காரணம் இந்த கர்ப்ப வேதனை. அதுதான் இங்க வைராக்கியத்தை பத்தி பேசி, என் சிறு பிள்ளைகளே, நாம் பெற்றெடுத்த என் பிள்ளைகளே என்று இங்க பவுல் சொல்றாரு. வாசி. கிறிஸ்து உங்களிடத்தில் என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். என்ன வேதனை படுறாரு? இதுதான் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரிது. கர்ப்பம் அங்கே தரிக்க வேண்டும். கர்ப்பத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். என் வீட்டுக்கு வரக்கூடிய கர்ப்பம் என்னுடையது. அதை நான் கிரயம் செலுத்தி தான் அந்த கர்ப்பத்தை நான் வாங்குவேன். என்ன செய்யணும்? மருமக பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? மாமனார் மாமியாரெல்லாம் கனப்படுத்தணும். என் கர்ப்பத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க? கனப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அந்த குழந்தை பெற்று எடுத்து வளர்த்து அதுக்கு நோயெல்லாம் தீண்டாமல், நோய் வந்த போதெல்லாம் அந்த பெண் குழந்தையை பாதுகாத்து பராமரித்து அந்த குழந்தைக்கு நல்லா படிப்பறிவை கொடுத்து
அந்த பிள்ளையை வளர்த்து எடுத்து உன் கர்ப்பமாக வச்சுருந்தா, ஏய் நீ காசு எடுத்துன்னு வா. அது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இதெல்லாம் என்னது? அது நீ வரதட்சணை வாங்கிக்கணும் வா, நீ இவ்வளோ கொண்டு வா. தயவு செய்து சொல்கிறியா, யாராவது சத்தியத்துக்கு நில்லுங்க. இப்போ நான் எதுவும் வரதட்சணை பற்றி எதுவும் பேசலை, நீங்கள் புரிஞ்சுங்கன்னு பேசுகிறேன். நீங்கள் என்ன லைனில் வந்தாலும் உங்களுக்காக நான் இறங்கி வரேன். உங்களுக்கு சத்தியம் புரிகிற வரைக்கும் நான் இறங்கி வரேன். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியத்தை தான் பேசுகிறேன். இதெல்லாம் பழைய பிரசங்கம் தான், எல்லாம் பல முறை நான் பேசியாச்சு. ஆனால் ஒரு காரியம், கர்ப்பம். இந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்னால் ஆத்மா பாரத்தில் என் ஜனங்களாக ரட்சிக்கப்பட கர்ப்ப வேதனை படவே இல்லையா? அதை தான் சொல்கிறாரு. உன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பம் உன்னுடைய கர்ப்பம். அப்போ உன் பிள்ளைங்களை நீ எப்படி வளர்ப்ப தெரியுமா? உனக்கும் உன் மனைவிக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, கிறிஸ்து உனக்குள் இருப்பாரேயானால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இசைந்துருவோம். அப்போ தான் பிள்ளைங்க மேலே மைண்டு வரும். உன் பிள்ளை என்ன படிச்சிருக்கிறான், என்ன படிக்கிறான், இவன் 10th தேர்வானா, எவ்வளோ மார்க் எடுக்கிறான், அந்த பிள்ளைங்க மேலே எப்போ கவனம் போவோம். இன்றைக்கி பாருங்கள், யாருக்கு எந்த கவனமும் இல்லை. அப்படியே பிள்ளைங்க கிட்ட காசு எடுத்து கையில் கொடுத்துட்டு ஆளுக்கு வேலைக்கு போகிறது, அவங்க பாட்டு பண்ணுறது, அவங்க பிள்ளைங்க மேலே அந்த நோட்டமே இல்லை. அது அப்புறம் எப்படி அந்த பிள்ளைங்க நல்லா வளரும்னு நான் கேட்குறேன். பிள்ளைங்க மேலே உங்கள் கண்ணே இல்லை, பெற்றவங்க கண்ணே இல்லை. எப்படி அந்த பிள்ளை வளரணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை குறித்த சிந்தனை உனக்குள்ளே வரணுமே. அதுதான் கர்த்தரை சேவிப்பது. கர்த்தரை சேவிப்பது என்றால் என்ன? என் வீட்டில் இருக்கக்கூடிய என் உறவுகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை கரை சேர்க்கறது தான் கர்த்தரை சேவிக்கிற சேவகம். நான் ரொம்ப பக்தின்னு காட்டிக்கின்னு ஒரு அன்பே இல்லாமல் இருப்பேன்னா அதுக்கு பேர் குடும்பமா? சில பேர் பயங்கரமாக ஜோம் பண்ணுவாங்க, வீட்டில் பார்த்தா சண்டை பாட்னு போயினே இருக்கும். சத்தியம் புரியல, சத்தியம் தெரியல. இந்த ரகசியம் பெரியது. அதுதான் ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தெரிந்து கொண்டதுனால தான் உன் கர்ப்ப பிறப்பு தான் உன் சுதந்திரவாளின்னு சொன்னதும் தன்னுடைய மகனுக்கு ஒரு கர்ப்பத்தை உச்சிதங்களை கொடுத்து வாங்கினார். பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்றீங்கனாக்கா உங்களுடைய உச்சிதங்களை கொடுத்த உன் வீட்டுக்கு கர்ப்பத்தை வாங்கு. அது உன் வீட்டு விளக்கு ஏற்று வருகிற பெண் பிள்ளைகளை என்ன நினைக்கிறீங்க? அவங்க தான் குத்து விளக்கு இல்லையா? அவங்க போனால் தான் அந்த வம்சமே வளரும். அமேனா இல்லையா? என்ன யாருமே புரியலையா? எல்லோரும் மாறி பார்த்து உட்காந்துக்கிறீங்களே. புரியலையாப்பா? தேவனுக்கு தேவை குடும்பம்பா. உன் குடும்பத்தை தயவு செய்து நில்லுங்க. நீங்கள் செய்கிற உன் மனைவிக்கு நீ செஞ்ச அத்தனை துரோகமும் அப்படியே உன் பிள்ளைங்க மேலே வந்து நிற்கும். நான் இது சபிச்சு சொல்லலை, எச்சரிக்கையாக சொல்கிறேன். பாவரிக்கை பண்ணிட்டேன்னா எல்லாம் வெளியே போயிடும். வேற கர்ப்பத்தை நீ தொட்டிருந்தனா, வேற கர்ப்பத்துக்கு உன்னை விட்டு கொடுத்துருந்தனா அது வேற மாதிரி கர்த்தர் பொறுத்துக்கவே மாட்டார். அதை ஆண்டவர் வந்து அதை மன்னிக்கவே மாட்டார். ஆனால் நீ மனம் கசந்து அவர் சமூகத்தில் நிற்பனா மன்னிச்சிடுவார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுத்தே தீருவோம். நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அன்பானவர்களே, தேவனுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்துக்கு அவர் கொண்டு வந்தார். வழியில் மோசே என்ன பண்ணுறார்? மரித்து போகிறார். நல்லா கவனிங்க. மோசே மரித்து போயிட்ட பிற்பாடு யாரை கர்த்தர் தெரிவு செய்கிறார் என்றால் அவர் யோசுவாவை தெரிவு செய்கிறார். நான் நினைக்கிறேன் மோசே வனாந்தரத்தில் வந்தபோது ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை பார்த்து அவள் மேல் மயக்கம் கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்வார். ஆரோனும் மிரியாமும் போயிட்டு அது குறித்து பேசுவாங்க. நீ மோசே, நீ செய்த தப்பு, நீ எப்படி அந்நிய தேசத்தை பெண்ணை திருமணம் செய்யலான்னு சொல்லி. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? கர்த்தருடைய பார்வையில் நான் நினைக்கிறேன் இந்த யோசுவாவுக்குள்ள ஒரு உத்தமம் இருந்திருக்கிறது, ஒரு உண்மை இருந்திருக்கிறது. இப்போ ஆண்டவர் நியாயந்திருக்கிறார் அப்படின்னா எல்லாத்தையும் வச்சு தான் நியாயந்திருப்பார். இந்த மோசே குடும்பத்தை குறித்த ஒரு நோக்கம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்லைடு இருக்கலாம். பழைய ஏற்பட்ட காலத்தில் அந்த நியமங்கள்லாம் ஒரு கட்டளையாக இல்லாத இருந்தாலும் கூட அந்த ஆவியில் மோசேக்குள்ள ஏதோ ஒரு ஸ்லைடு இருந்திருக்குது. ஆனால் யோசுவாவுக்குள்ள நானும் என் வீட்டாரும் என்கின்ற தேவனுடைய சிந்தை வீடு என்பதை இந்த யோசுவா புரிந்திருந்தபடினால்தான் அவ்வளவு பெரிய அந்த கானான் தேசத்தை ஒரு பெரிய யுத்தம் செய்து ஜெயங்கொள்ள முடிந்தது. இதெல்லாம் பயங்கரமான டாக்டரின். கர்ப்பம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். உனக்குள்ள கிறிஸ்து தலையா இருப்பாரே ஆனால் அந்த கர்ப்பம் சரியா செயல்படும். என் குடும்பத்தக்க கர்ப்ப வேதனைப்படும். என் குடும்பத்தார் சத்தியத்தில் நிற்கலையே, ஒருவேளை குடிச்சிட்டு உன்னுடைய கணவன்மார் வருவாங்க அப்படின்னு சொன்னாக்கா உன் கர்ப்பம் அப்படியே துடிக்கும். உன்னால சாப்பிட முடியாது. வீட்டில் உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம், அதெல்லாம் விட்டு குறை சொல்றது. இன்னைக்கு நான் எவ்வளவுதான் சொல்றது? நீ யார் சொல்ல சொன்னது? உன்னை
நீ குடிக்காத, நீ இதை பண்ணாத, அதை செய்ய யார் சொல்ல சொன்னது? தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடங்க. அது அவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை சேவிக்க வேண்டும். எப்படி கர்த்தரை சேவிக்கணும்? தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். தாய் தகப்பனை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அப்புறம் தாய் தகப்பனுக்கு பயப்படணும். இதுதான் கர்த்தரை சேவிப்பது. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தாய் 12ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்பனை கனம் பண்றாங்க? கனம் பண்றதுனா என்னது? கனம் பண்றது என்னது? எங்க அப்பா அம்மாவுடைய உணர்வு என்னது? எங்க அம்மா அப்பாவுக்கு இப்போ என்ன தேவையா இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்து அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களை சேவிக்கிறாங்களே, அதுதான் கர்த்தரை சேவிக்கிற அந்த சேவை. உனக்குள்ள கர்த்தர் இருந்தால் தான் உன் வீட்டை நீ நோக்கி பார்க்க முடியும். உனக்குள்ள கர்த்தர் இல்லைன்னா வீடாவது மண்ணாங்கட்டியாவது தெருவில் விழுந்து கிடப்பீங்க. உங்கள் சண்டைலாம் தெருவுக்கு வரும். உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணு என்பது தாய் தகப்பனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய உணர்வுகளை குளிரச் செய்வது, மனசை குளிர பண்ணுறது. மனசை குளிர பண்ணு. உன் தகப்பனை உங்கள் அப்பா சாப்பிட்டார கேட்குறியா? நீ உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பா சாப்பிட்டாரா, உங்கள் அம்மா சாப்பிட்டான்னு கேட்குறியா? இதெல்லாம் குடும்பமா? நீ பண்ணுறதுக்கு பேர் குடும்பமா? சபைக்கு நம்ம ஏன் வரோம்? இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் நாம் சபைக்கு வருகிறோம். உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது தான் கர்த்தரை சேவிக்கிற சேவகம். கர்த்தர் உனக்குள்ள இருப்பார் ஆனால், சிலுவையில் மரித்த கர்த்தர் உனக்குள்ள இருப்பார் ஆனால் உன் தகப்பனை உன் தாயை நீ கனம் பண்ணுவ. அடுத்தது சொல்றாரு பாருங்க, லேவியராகமம் 19:3 வாசி பார்க்கலாம். லேவியராகமம் 19:3 வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும். அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ரெண்டாவது பயப்படணும். பயப்படுறதுன்னா ஏது? எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, எங்க அம்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இதை நான் செய்ய மாட்டேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா மீறினதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பயம். அவங்க சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவது தான் பயம். இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்களை அப்படி வளர்க்குறோம் நம்ம இன்றைக்கி? செல்லம் கொடுத்து ஏன் பிள்ளை நான் ரொம்ப நீதிமான், நான் பெத்த பிள்ளை ரொம்ப ரொம்ப நீதிமான்னு சொல்லி அந்த பிள்ளைங்க பாவம் செய்தா எது பாவம் எது பரிசுத்தனே தெரியல. அது பாட்டுக்குன்னு அப்படியே என்னமோ எப்படி ஒரு பழமையை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வேணாம். அந்த மாதிரி இன்றைக்கி குடும்பம் போகுது. பிள்ளைங்க என்ன பண்ணுது? அந்த பிள்ளைங்களுக்கு வசனம் தெரியுதா? இந்த பிள்ளைங்க ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே வரணுமே, என் பிள்ளைங்க இன்றைக்கி நான் சரியாக வளர்க்குறேனா, என் பிள்ளைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நான் உண்டாக்குறேனா? அப்பா தான் உண்டாக்கணும், அம்மா தான் உண்டாக்கணும். பிள்ளைங்களுக்கு முதல்ல உங்களுக்கே வசனம் தெரியலையே. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குடும்பம் நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுவரைக்கும் அவருடைய கிருபையில் தான் நாங்கள் நிற்கிறோம், அவருடைய தயவு தான் எங்களை நிற்க செய்து என்பது பார்த்தோன்னா அந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். அந்த ரகசியம் எங்கே இருக்குன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் கர்ப்பத்தை குறித்த ரகசியம் வெளிப்பட வேண்டும். அன்பான தேவ ஜனமே, உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், இந்த கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி தாய் தகப்பன் உறவு, அந்த கர்ப்பத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். பெத்த தாய் தகப்பனை பார்த்து என்னை ஏன் பெத்தன்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது பிள்ளைங்க. அதெல்லாம் ஐயோ, அவர்களுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படியில் கொடுத்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த அனுபவத்தை நடத்தணும்னா குடும்பங்கள் சீர்பொருந்த வேண்டும். அன்பானவர்களே, இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ, யாரை குற்ற மனசாட்சியில் குத்திங்களாம் உட்காராதீங்க. ஆமாண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு நிலை இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி என்னோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லாமா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களானால் உங்கள் கர்ப்பம் சரியாக ஆசீர்வதிக்கப்படும். உன் கர்ப்பத்தின் கண்ணியை சரியாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூறும்போது, கடைசியாக ஒரு வசந்த மாத்திர வாசத்தை முடிக்க போகிறோம். ஆசீர்வாதத்தை கூறும்போது அவர் கர்ப்பத்தை கையை வச்சு பேசுகிறாரு. உபாகம புத்தகம் 28 திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். உபாகமம் 28 இந்த கர்ப்பத்தை தான் அவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கலாம்.
மூணாவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் எல்லா கரங்கள் தட்டி மகிமை செலுத்துங்களேன். நம்முடைய ஆண்டவர் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த கர்ப்பத்தை பார்க்கிற அந்த பார்வை நமக்குள்ள வேண்டும். கர்த்தர் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைமகளிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லும்போது இந்த கர்ப்பத்தின் கனியை குறித்து பேசுகிறார். அதுக்கு என்ன காரணம்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், சிலுவையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேனா? உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், என் குடும்பத்தை நான் கர்த்தருடைய பாதையில் நடத்துகிறேனா, என் மனைவியோடு நான் இசைந்திருக்கிறேனா, என் கணவனோடு நான் இசைந்திருக்கிறேனா, என் பிள்ளைகளை சத்தியத்தை நடத்துகிறேனான்னு உங்கள் குடும்பத்தை உட்காந்து நல்லா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா மீதி எல்லாம் நான் கொடுத்துருவேன்ட்டாரு. உன்னுடைய உயர்வு எல்லாம் என் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அதனால்தான் கர்த்தர் யோசுவாவை கொண்டு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி தேவன் யோசுவாவுக்கு பலன் கொடுத்தார். காரணம், யோசுவாவுக்குள்ள என் வீடு என்கின்ற ஒரு வெளிப்பாடு யோசுவாவுக்குள்ள இருந்தது. அன்பானவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் அதே மாதிரி உங்கள் வீட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என் வீட்டை தேவனுக்கு பிரியமாக நான் நடத்தி கொண்டிருக்கிறேனா என்பதை உட்கார்ந்து நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வீட்டினுடைய கர்ப்பத்தை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். ஆமேன் சொல்லாமா? நல்லா புரிஞ்சு போச்சா? ஆமேனா? எந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போனாலும் இந்த வசனத்தெல்லாம் வச்சு வெளிச்சமாக பாருங்கள். இன்றைக்கு இந்த கர்ப்பம் இந்த வீட்டுக்குள்ளே சேருது. ஆனால் என்ன நடக்கணும்? இவர் தான் உச்சிதங்களை கொடுத்து தனக்கு சொந்தமாக்கிக்கணும். அதனால தான் இன்றைக்கி தசு பூசன் அம்மா வீட்டுக்கு ஏன் ஓட்டுங்க? இதுங்கெல்லாம் ஏன் அம்மா வீட்டுக்கு ஓட்டுங்க? ஒரு சின்ன பிரச்சனை ஏன் கை உடனே டைவர்ஸ். சத்தியம் தெரியல. எந்த கல்யாணம் இந்த மெத்தடில் நடந்திருக்குது சொல்லி பாருங்க பார்க்கலாம். எந்த கல்யாணம் இந்த வேதத்தின் மெத்தடில் நடந்திருக்குது? ஒருவேளை பழைய கால நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ஒரு பயங்கர அந்தகாரம். எல்லாம் மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா உங்கள் ரத்தத்தில் கழுவுங்கப்பா, அந்த பாவத்தை உணருங்க. இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேனா? அதுக்கு தான் ஆண்டவர் நீங்கள் நம்மோடு பேசுகிறேன். ஆனால் உணர்ந்து கொள்ளுங்க, நான் உங்கள் பண்ணது பாவம் ஆண்டவரை, எங்கள் சத்தியத்தின்படி எங்கள் குடும்பத்தை நாங்கள் அமைக்காமல் போயிட்டோம், எல்லாம் பாவம் ஆண்டவரை, உங்கள் கிருபையினால் மன்னிங்கப்பான்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமேனா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் பாரத்தோடு ஆண்டு சமூகம் ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்சம் நல்லா ஒப்பு கொடுங்க. நல்லா எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க. நம்முடைய குடும்பங்கள் நல்லா சீர்பொருந்தணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா சீர்பொருந்தணும்.